ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான காலத்துக்கேற்ற இன்னைக்கு அநேக சகோதரர்கள் நினைக்கிறாங்க, கொஞ்சம் மனத்தாங்கள் வந்துடக்கூடாது, லைட்டாக தான் வந்திருக்கோம், இங்கே அன்பே இல்லை. இந்த வார்த்தை அதிகமாக சபைக்குள் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையாக என்று காண்கிறோம். வேதனையாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆகவே இன்றைக்கு ஏற்ற காலத்தில் நம்முடைய அன்பு சகோதரரை கொண்டு அருமையான தேவ வார்த்தைகளை தேவனுக்கு தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த அதே அதிகாரத்தில் பிரதர் கூட அந்த வசனத்தை எடுத்தாங்க. நமக்குள்ள ஒரு இசைவு இருக்கணும். என்ன இசைவு? ஒரு கை கால் சேர வேலையை செய்ய நினைச்சா அது இசைவல்ல. கை செய்ய வேலையை கை தான் செய்யணும். கால் ஏன் நீளமாகவும் ஸ்ட்ராங்காகவும் கடவுள் வச்சிருக்கிறாரு? அது கால் எல்லாரையும் தூக்கி சமக்கிற வேலை. அது பேசாது, அது யாருக்கும் பெரிய மதிப்புக்குரியதா இருக்காது, தரையோடி ஒட்டி இருக்கும். நடக்கும்போது கண்டதுகளெல்லாம் மிதிச்சுட்டு போகும். இதெல்லாம் காலுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்று நம்ம வைத்துக் கொள்வோம். கால் சொல்ல முடியுமா? அவர் மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்காருப்பா அப்படி சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. அந்த இசைவு நம்மளுக்குள்ள இருந்தா அப்படி சொல்லாது, இசைவு இல்லைன்னா சொல்லும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் அந்த இசைவு வருது? இசை வராம போறதுக்கு காரணம் என்ன? அதனாலதான் அப்போஸ்தலர் பவுல் அருமையா ஒரு வசனம் படிங்க. ரோமர் 12:3 வசனம் படிங்க. ரோமர் 12:3 அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, அவர் சொல்றாரு, எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும், பாருங்க வார்த்தை எவ்வளவு கடுமையா இந்த இடத்துல பேசுறாங்க. தங்களில் எவனானாலும், அந்த வார்த்தை தான் ரொம்ப கடுமையா நீங்க பாத்துக்கணும். தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, தன்னை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. இதுதான் இங்க நம்ம சொல்றோம். கால் காலா நினைச்சிட்டு இருந்துன்னா அது தன்னை காலாக நினைத்து அந்த ப்ராசஸ்ல இருக்குது. என்ன நம்ம மட்டும் வாயா இருந்து டேஸ்ட் பண்ணவே முடியலையே அப்படின்னு நினைச்சா கூடுதலா எண்ணுதுன்னு அர்த்தம். சரியா அன்புக்குரிய சகோதரர்களே? அப்ப அந்த இசைவு நமக்குள்ள வராது. அன்புக்குரிய சகோதரர்களே, அததான் அதற்கு தான் இந்த சபை கூடி வரும்போது அநேக ஆலோசனைகளை தந்து தேவன் இன்றைக்கு நம்மளை என்ன செய்திருக்கிறார்? அந்த திடப்படுத்தி இருக்கிறாங்க. அன்புக்குரிய அருமையான ஒரு சத்தியத்தை நமக்கு கற்றுத்தந்த முதல்ல தேவனுக்கு இரட்சகர் நன்றிகள் எடுத்துக்கொண்டு இந்த தூதை நமக்கு பகிர்ந்து அளித்த அன்பு சகோதரர் கூட சபையின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக நாம் எழுந்து நின்று பாடல் புத்தகம் அடுத்த ஒரு செய்தி கடந்து போகிறோம். ஆகவே அதற்கு இடையில ஒரு பாடல் பாட போகிறோம். கர்த்தர் நாம் என் புகழிடம், கர்த்தர் நாமம் என் புகழிடம் என்ற பாடலை எல்லோரும் சேர்ந்து பாடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய அன்பு சகோதரர் பாடுவாங்க, அவங்களோடு இணைந்து பாடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆனந்தமாய் இன்ப காணான் என்ற பாடலை பாடுறோம். ஏற்கனவே சொன்ன பாடல் இல்லை, ஆனந்தமாய் இன்ப காணான் என்ற பாடலை பாடுவோம்.
நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமாய் இன்பக்கானா ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. கல்லாரையன் உள்ளம் உருகின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவே. கல்லானையன் உள்ளம் உருகின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவே. ஆனந்தமாய் இன்பத்தானா ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. வாலிப நாளில் இயேசுவை கண்டே வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டே வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவாய் என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் நன்மை நானே சொல்லுவேன். எதற்குமே உதவாய் என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் நன்மை நானே சொல்லுவேன். ஆனந்தமாய் இன்பத்தானா ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தே. கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தே. இயேசுவல்லால் ஆசை பூமியில் வேறே இல்லை. என்றும் எனக்கவர் ஆதரவே. இயேசுவல்லால் ஆசை பூமியில் வேறே இல்லை. என்றும் எனக்கவர் ஆதரவே. ஆனந்தமாய் இன்பத்தானா ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். சபையார் யாவரும் மறுபடியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய இந்த செஷனில் இரண்டாவது தேவனுடைய வார்த்தைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். தேவனுடைய செய்தி நீதிமான்களின் குழந்தைகள், நீதிமான்களின் குழந்தைகள் என்ற தலைப்பில் நம்முடைய அன்பு சகோதரர் முத்து அவர்கள் திண்டுக்கல்ல இருந்து நம்மளோடு
தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறாங்க. திண்டுக்கல் சபையின் மூப்பரும் நீண்ட நாள் தேவனுடைய வேலையை ஊழியங்களை ரொம்ப பரிசுத்தமாய் செய்து கொண்டிருப்பவரும் ஆகிய நம்முடைய அன்பு சகோதரரை இதற்கான தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்திருக்கும்படியாக மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டதான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தினாலும் அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவும் வழிகாட்டியுமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய இனிதான நாமத்தினாலும் கிருபை அன்புடன் கூடிய சமாதானமும் உண்டாகி பெருக கடவுது என்கிறதான அன்பின் வாழ்த்துக்களோடு திண்டுக்கல் பழனி சபையார் மற்றும் தமிழ்நாடு எங்கும் இருக்கக்கூடிய உங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகள் யாவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே உங்கள் மத்தியிலே முதலாவது நான் பகிர்ந்து கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம ஒரு நல்ல தியானத்தோடு அருமையான ஒரு ரெடி மைண்டோடு இந்த ஒரு இரண்டாவது பாடத்திற்கு கடந்து வந்திருக்கிறோம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இதற்கு முன்னதாக கடந்து போன பாடமானது அருமையான பக்தி விருத்தியை குறித்ததான ஒரு எச்சரிப்பின் சத்தமாக காணப்பட்டது. கட்டாயமாக ஒவ்வொரு சபைகளும் உடன்படிக்கை செய்து கொண்ட ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் அவசியமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அந்த 8 அத்தியாவசியமான சத்திய காரியங்களை நம்ம கேட்டோம். அதை வாழ்நாளிலே நாம் கடைபிடிக்க அதிகமாக பிரயாசம் எடுப்போம். இப்போ நம்ம இரண்டாவது பார்க்க போகிற பாடமானது டோட்டல் அப்படியே ஆப்போசிட்டானது. ஏன்னா நம்ம முதல் பார்த்த பாடத்தில் வந்துட்டு ஒரே தீம் இல்லை, 8 விதமான தீம் இருந்தது இல்லைங்களா? அதில் ஒரு தீம் என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு பாடம் பக்தி விருத்திக்கு ஏதுவான ஒரு தலைப்பு, நீதிமான்களின் குழந்தைகள். பாடத்தினுடைய தலைப்பு நீதிமான்களின் குழந்தைகள். எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்திருக்கோம். புது சிருஷ்டிகளாகிய நாம் நமது குடும்பங்களில் நமது குழந்தைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பது பற்றினதான பாடம் ரொம்ப பெருசு, வசனங்கள் நிறைய இருக்குது. இருந்தாலும் நம்ம உங்கள் மத்தியில் கேஷுவலாக சில விஷயங்களை மாத்திரம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். அதிகப்படியான நேரங்கள் எடுப்பதோ அதிகப்படியான வசனங்களை பயன்படுத்துவதோ பக்தி விருத்தியை கொண்டு வந்துடாது. தேவையான விஷயங்கள் நாம் பார்க்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு ஆதார வசனத்தோடு நாம் இந்த ஒரு பாடத்தை தொடங்குவோம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். இதுதான் இந்த ஒரு பாடத்திற்கான ஆதார வசனம். பிள்ளையானவனை நடக்க வேண்டிய விதத்தில் வழியில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு காலகட்டம் அநேக உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்கள் கணவன் மனைவியாக தங்களுடைய குடும்பங்களில் இணைந்திருப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏராளமான சகோதர சகோதரிகளுக்கு தனிமை தான் கிடைத்திருக்கிறது. கணவன் சத்தியத்தில் இருந்தால் மனைவி இருக்க மாட்டாங்க, மனைவி இருந்தால் கணவன் இருக்க மாட்டார், அல்லது குடும்பத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் நிறைய சவாலான நிலைமையில் சகோதரர்கள்லாம் போராடி கொண்டு இருக்கிறதெல்லாம் உண்டு. அதன் மத்தியில் ஒரு கப்புள்ஸா தம்பதிகளாக சத்தியத்தில் இணைவது பெரிய ஆசீர்வாதம். அதுலேயும் அப்படி இணைந்திட்ட ஒரு தம்பதிகளுக்கு கர்த்தருக்குள்ளான ஒரு கர்ப்பத்தின் கனி வாய்ப்பது 2 மடங்கு ஆசீர்வாதம். கர்த்தருக்குள்ளாக ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு பேர் தான் நீதிமான், நீதிமான்களின் குழந்தை என்று சொல்றோம். ஏன்னா ஆதாமுடைய சந்ததிகள்ல இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபலியின் மூலமாக சுத்திகரிக்கப்படாத ஒருவரையும் நாம் நீதிமான்கள் என்று சொல்ல முடியாது. அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபலியினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு நேரான ஒரு பாதைக்கு வந்துட்ட நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் இவ்வுலகத்தில் நீதிமான்கள் என்று எண்ணப்படுகிறார்கள்.
பேரண்ட்ஸ், பெத்தவர்களுடைய ஒரு விசுவாசம், நம்பிக்கையும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சுத்திகரிப்பும் குழந்தைகளுக்கும் சென்றடைகிறது. எதுவரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதரர் ரசல் அவர்களுடைய கருத்து 12 வயது முடிய சத்தியத்தில் காணப்படக்கூடிய ஒரு சகோதர சகோதரிகளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை பெத்தவர்களால் எதுவரைக்கும் ஆசீர்வதிக்கப்படும் வயது வரம்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 12 வயது. ஏன் 12 வயது? 13க்கு மேல 13ல இருந்து ஆரம்பிக்குது டீனேஜ், 19 வரைக்கும். அப்போ 12 தான் நம்ம என்ன சொல்ல முடியும்னா குழந்தைகள் இல்லைங்களா? 12 வயசுக்கு உட்பட்டவங்களை தான் நம்ம குழந்தைகள் என்று சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு குழந்தைகள் வளர்ப்பை பற்றி தாய் தகப்பனுடைய பொறுப்பு என்ன, குழந்தைகளுக்கான எதிர்காலம் என்ன, அவர்கள் மத்தியிலே நம்ம பழக்கப்படுத்த வேண்டிய காரியங்கள் என்ன, தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன, என்ன மாதிரியான அணுகுமுறை குழந்தைகளிடம் பெற்றவங்களுக்கு காணப்பட வேண்டும் என்ற சில ஆவிக்குரிய ஆலோசனைகளாகவே இந்த ஒரு பாடம் இருக்கும் பிரியமானவர்களே. அப்போ இந்த ஆதார வசனத்தில் பார்க்குறோம், பிள்ளையானவன் அவனை நடத்த வேண்டிய விதத்தில் வழியில் நம்ம நடத்தணும், அப்பதான் அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சொல்லும்போது, பிள்ளைகளை நடத்தக்கூடிய பொறுப்பு தாய் தந்தையிடம் தான் இருக்கு. பெரும்பான்மையான பொறுப்பு தாய் தந்தையிடமே இருக்கு. தானாக ஒரு குழந்தை இந்த உலகத்துல கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. பெற்றவங்களுடைய வளர்ப்பு தான் அதுல முழுக்க முழுக்க காரணமாக அமைது. அவ்விதமாக பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட் ஒரு வசனம் வாசிங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14-15. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். இதே நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகி நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. ஆம், நல்ல ஒரு சிந்தையோடு இந்த ஒரு காரியத்தை சகோதரர் ரசல் அவர்கள் தொடங்கும் பொழுது, பரலோகம் மற்றும் பூலோகத்திற்கு, வானதூதர்களுக்கு மற்றும் மனுக்குலத்தாருக்கு தகப்பன் யார், இது யாருடைய குடும்பம் என்று சொல்லும் பொழுது, நாம் அனைவரும் ஒட்டுமொத்தமாக பிதாவாகிய தேவனுடைய குடும்பம். அப்ப அந்த குடும்பத்துக்கு எஜமான் பிதாவாகிய தேவன், சகலமும் அவருடையது. கோடான கோடி பரலோக தூதர்கள் நம்ம பார்க்கிறோம். பிரதான தூதர்கள் ஆரம்பிச்சு, தூதர்களே வித்தியாசம் இருக்கு. கடைக்கோடி தூதர்கள் ரொம்ப சின்ன நிலையில காணப்படுகிறவர்கள் இருக்கிறாங்க, பிரதான தூதர்களும் இருக்கிறாங்க, மீடியமாக தூதர்களும் இருக்கிறாங்க. இப்படி பரலோகத்துல சிருஷ்டிகள்ல ஏராளமான வித்தியாசங்கள் உண்டு. பூலோகத்திலேயே அதே மாதிரி பார்க்கும்போது மனிதன் பிரதானமானவன். பூலோக சிருஷ்டிப்புகள்ல ஆதாமே உயர்ந்தவன். நிறைய மிருகங்கள் இருக்கு, பறவைகள் இருக்கு, ஊரும் பிராணிகள் இருக்கு, விலங்கினங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். பரலோகத்தில் எப்படி சிருஷ்டிகளில் வேற்றுமை வித்தியாசங்கள் இருக்கு, வல்லமைகளில் ஆற்றல்களில் வித்தியாசம் இருக்கோ, பூலோகத்தில் வல்லமையிலையும் ஆற்றல்லையும் வித்தியாசம் யாருக்குன்னா மனுஷனுக்கு தான் அந்த உயர்வு. மற்ற எல்லா பிராணிகளும், மிருக ஜீவன்களும், பறவைகளும், ஜந்துக்களும் கீழே தான், ரொம்ப 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 ஒன்றுலையுமே கீழே இருக்கு. இவ்விதமாக பார்க்கும் பொழுது நாம் எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க, பரலோக பிதாவாகிய தேவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க. நம்மளுடைய வெற்றி தோல்வி எல்லாவற்றிலும் நம்ம யாருக்கு கணக்கு கொடுக்கணும் அப்படின்னா பரலோக பிதாவாகிய தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். அதிலேயே நீங்க 13ஆம் வசனம், எபிரேயர் 4:13 வாசிங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்படியே நீங்க அதை திருவள்ளுவர் டிரான்ஸ்லேஷன்ல வாசிங்க. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை, அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன, நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். ஆமா, இது எளிமையான மொழிபெயர்ப்பு, நாம புரிந்து கொள்ளக்கூடிய நடையில் ரொம்ப அழகாக இருக்கு. படைப்பு எதுவுமே கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை, அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன. அங்க நிர்வாணமாய் என்று வந்த வார்த்தை கூட நம்ம பயன்படுத்துவதற்கு ஒரு மாதிரி இருந்துட்டாலும் இங்கே வெளிப்படையாய் இருக்கின்றன, நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். இவ்விதமாக பார்க்கும் பொழுது பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பரலோக யாத்திரைக்கென்று பிரயாணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும்
வேற்று கிரகவாசிகள், பரலோக யாத்திரிகள், இந்த உலகத்தில் அந்நியர்களும் பரதேசிகளும் என்று அநேக அடைமொழி வைத்துக்கொண்டு நாம் நம்மை அழைத்துக் கொள்கிறோம் இல்லைங்களா? நம்ம எல்லாருமே பிதாவாகிய தேவனுடைய ஒரு குடும்பம் என்று சொல்லும்போது, இந்த பூலோகத்தில் அல்லது பூலோக கடமைகளில் நமது குடும்பங்களில் நம்மளுடைய சுதந்திரம் என்ன, அல்லது நமக்கான கடமை உணர்வுகள் என்ன, பொறுப்புகள் என்ன என்று கேட்கும் பொழுது எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருதயத்தில் பதிய வைக்க வேண்டிய ஒரு சிந்தனை, குழந்தைகள் நமது மூலமாக பிறக்குகிறார்கள், நம்மளால் அல்ல. வார்த்தைகளில் வித்தியாசம் புரியுதுங்களா? இந்த உலகத்துக்குள்ள ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா உங்களாலேயோ என்னாலேயோ இல்லை, நமது மூலமாய் வருகிறது, தேவனால் வருகிறது. தெய்வீக வல்லமையை ஒரு கர்ப்பத்துக்குள்ளாக தேவன் கிரியை செய்து தனது வல்லமையை இவ்விதமாக வெளிப்படுத்துகிறார் மனுக்குலத்தில். பரலோக தூதர்கள் பார்க்கும்போது ஒரு தூதன் இன்னொரு தூதனை சிருஷ்டிப்பார், அப்படித்தான் நடந்திருக்கு நிறைய கிரியேஷன். ஆனால் மனுக்குலத்துக்கு மட்டும் விசேஷித்த ஒரு அதிகாரம் என்ன தெரியுங்களா? ஒரு மனிதனுக்குள் ஒரு மனுஷிக்குள்ள இருந்து இன்னொரு மனுஷன் சிருஷ்டிக்கிற விதமே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு இல்லைங்களா? தாயின் வயிற்றுக்குள் பிரவேசித்து, அப்போ தெய்வீக வல்லமை எப்படி வேணாலும் கிரியை செய்யும். பரலோகத்தில் மகிமை வேற, தெய்வீக வல்லமை வெளிப்படக்கூடிய விதம் பரலோகத்தில் வேற, பூலோகத்தில் வேற. எப்படி இருந்துட்டாலும் பூலோகத்தில் நம்ம கவனிக்கும் பொழுது ரொம்ப சீரியஸான ஒரு பொறுப்பு இருக்கு. இதை உலக தாய் தகப்பன்கள் உணர்றதில்லைன்னு சொல்றாங்க. இன்னைக்கு சாதாரணமாக ஒரு குழந்தையை பெத்தெடுத்துட்டு குப்பை தொட்டியில் போட்டுட்டு போற காரியங்களை கேள்விப்படுறோம். குழந்தையினுடைய அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கான அவசியம், அதனுடைய சீரியஸ்னஸ் நிறைய தம்பதியினர்களுக்கு தெரியறதில்லை. நிறைய பிள்ளைகளை பெற்றுட்டு முறையான கல்வி, சரியான ஒழுங்கு, அவர்களுக்கு அடிப்படை தேவைகள் அதை கூட செய்ய முடியாம ரொம்ப சிரமப்படுத்துகிற தாய் தகப்பனும் இருக்கிறாங்க. தங்களுடைய திராணிக்கு மேலான அதிகப்படியான குழந்தைகளை கொண்டு வந்து, இது எல்லாமே தெய்வீக ஞானத்துக்கு அப்பாற்பட்டு உலக ஜனங்கள் செய்யக்கூடிய தவறுகள். ஆனால் தெய்வீக ஞானத்தால் நிறையப்பட்ட தேவ ஜனங்கள், சத்தியம் என்னும் ஒளியின் மூலமாக வெளிச்சமாக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம லைஃப்ல எது செய்தாலும் ஞானத்தோடு செய்யணும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ திருமணத்தை எந்த அளவுக்கு யோசிக்கிறோம்? ஒரு நியூ கிரியேஷன், ஒரு புது சிருஷ்டி இன்னொரு புது சிருஷ்டியை தான் திருமணம் பண்ணணும். அவிசுவாசத்தில் திருமணம் பண்ணக்கூடாது. யோசிக்கிறோம் இல்லைங்களா? ஒரு புது சிருஷ்டி என்ன வியாபாரம் பண்ணலாம்? சத்தியத்தில் காணப்படக்கூடிய சகோதர சகோதரிகள் எதிலெல்லாம் கலந்து கொள்ளலாம், எதிலெல்லாம் கலந்து கொள்ளக்கூடாது, லைஃப்பில் என்ன காரியங்களை செய்யலாம், செய்யக்கூடாது, என்ன படிக்கலாம், படிக்கக்கூடாது, போலீஸ் வேலைக்கு போகலாமா, போகக்கூடாது, இப்படிலாம் பேசுகிறோம் இல்லைங்களா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாமா, செய்யக்கூடாது. இவ்வளோ தூரம் யோசிக்கக்கூடிய நாம நம்ம குடும்பத்தில் நம்ம கரங்களில் கொடுக்கப்பட்ட பொறுப்பாகிய நமது குழந்தைகள் விஷயத்தில் எந்த அளவுக்கு அக்கறை உள்ளவர்களாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஃபேமிலியும் எப்படி இருக்கணும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்றால், பரலோகத்திற்கு போறதுக்கு முன்னாடி நம்ம குடும்பங்கள் ஒரு மினி பரலோகமா இருக்கணும். பரலோகம் ஒழுங்குக்குட்பட்டது. பிதாவாகிய தேவன் சகலத்தையும் ஒழுங்கும் கிரமமாக செய்யக்கூடிய தேவன். கர்த்தர் இயேசு அதே மாதிரியை பின்பற்றுகிறவர். பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை இல்லாமல் தாம் ஒன்றும் செய்ய மாட்டார் தானாக. அப்போ அவங்களிடம் சார்பா இருக்கு இல்லைங்களா அந்த ஒழுங்கெல்லாம். அந்த ஒழுங்கை தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய நாம பரலோகத்திற்கு செல்வதற்கு முன்னதாக நமது குடும்பத்தை ஒரு மினி பரலோகமாக, ஒரு சிறிய பரலோகமாக எதனால் மாற்ற முடியும், எப்படி மாற்ற முடியும், என்ன செய்தால் சாத்தியம்? அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, குழந்தைகள் வளர்ப்புக்குரிய விஷயத்துல பிறப்பு வளர்ப்புங்கிறதோட முடியறதில்ல விஷயம். அதற்கு முன்னாடி தாய் தந்தையர்கள் தங்களுடைய குடும்பத்தில் செய்யக்கூடிய சில கிரியைகள், பேசக்கூடிய வார்த்தைகள், நடத்தைகள், வீட்டை பராமரிக்கக்கூடிய விதம் எல்லாமே ஒரு குழந்தை வளர்ப்புல வருது. சாதாரணமாக அப்படி பார்க்கும்போது ஒரு குழந்தை வளர்ப்பை பற்றி அக்கறை, பொறுப்புணர்வு பேரண்ட்ஸுக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு குழந்தை வளர்ப்புக்கான பொறுப்புணர்ச்சி, அக்கறை தாய் தந்தைக்கு எப்பொழுது இருந்து ஆரம்பமாகிறது அப்படின்னு நினைக்கிறீங்க? பார்த்தீங்களா? எல்லாம் அருமையான பதில் சொன்னீங்க. தாயின் கருவில் குழந்தை உருவாவதிலிருந்து தாய் தகப்பனுக்கு கடமை ஆரம்பமாகிறது. ஏன்னா என்ன மாதிரியான ஒரு டேஞ்சர்ல இருக்கு பாருங்க நம்ம லைஃப். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், இருந்தாலும் வாசிப்போம். சங்கீதம் 51:5. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இல்ல சாரி
சங்கீதம் 51:5 இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இந்த சீக்ரெட் வந்து உலக ஜனங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியும். அப்போ நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு என்ன அப்படின்னா, சரீரத்தில் நம்ம பர்ஃபெக்ட் கிடையாது, சிந்தையிலையும் நாம சுத்தமானவர்கள் இல்லை, நம்மளால எந்த கிரியைகளும் பரிபூர்ணமாக நடப்பிக்கவே முடியாது, அது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். நம்மளாம் விழுந்து போன சரீரத்தில் இருக்கிறோம், விசுவாசத்தினால் தான் தற்காலத்தில் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தினுடைய ரகசியம் நமக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. மனுஷர் பிறக்கிற பிறப்பே துர்குணத்தில், அவர்கள் உருவாவது பாவத்தில். ஆனால் இந்த வசனத்தை நம்மளால பிரேக் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாதுன்னு நினைக்கிறீங்க? இந்த வசனம் மனுக்குலத்திற்கானது, பாவத்தில் விழுந்தவர்களுக்கானது, எல்லாருக்குமானது. ஒரு புது சிருஷ்டியால அல்லது நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களால இந்த வசனத்தை பிரேக் பண்ண முடியுமா? எப்படி முடியும்? அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? என்ன முடியாது? முடியாது. முடியும் அப்படின்றது நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட். அப்படி ஒரு பாசிட்டிவான பதில் கொடுத்துட்டீங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்க ஒருவராலும் முடியாது, ஆனால் விசுவாசத்தினால் அது மட்டும் சாத்தியம். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம நீதிமான்களான்னு கேட்டால் ட்ரூலி நீதிமான்களா? இல்லை. அப்போ நம்மளுடைய நீதிமானாக்கப்படுதலுக்கு என்ன பேர் கொடுக்குறோம் ஆங்கிலத்தில்? டென்டேட்டிவ் ஜஸ்டிஃபிகேஷன். அப்படின்னா தற்காலிகமாக நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். அப்போ உண்மையான நீதிமான்கள் நம்ம கிடையாது. ஏன்னா ஒரு முழுங்கொண்ட நீதிமான் எப்படி இருப்பார்னா, ஃபிசிக்கலி, மென்டலி, மாரலி, சரீர ரீதியாக, சிந்தை ரீதியாக, ஒழுக்க ரீதியாக கம்ப்ளீட்டாக இருந்துட்டு ஆதாமை போல இருந்தால் தான் நாம் இப்போ நீதிமான்கள். இப்போ நம்மளை என்ன சொல்லக்கூடாது? நீதிமான்களாக எண்ணப்பட்டவர்கள் என்று தான் சொல்லணும். நீதிமான்கள் என்ற முழு உரிமை நமக்கு இன்னும் நமக்கே கொடுக்கப்படலைங்கும் போது நம்ம குழந்தைகளை எப்படி அசுத்தமானதிலிருந்து சுத்தமாக்க நம்மளால முடியும்? ஒரு விஷயத்துல முடியும், பர்ஃபெக்டா முடியாது. விசுவாசத்தினால் அது சாத்தியம். விசுவாசித்தால் போதுமா? எங்க இருந்து நம்மளுடைய கடமைகள் உருவாகணும்? அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம பேசுற எல்லா பாயிண்ட்டுமே உங்களுக்கு 6th வால்யூம்ல இருக்கு. புது சிருஷ்டி என்ற முறையில் பெற்றோர்களுடைய கடமை, குழந்தை வளர்ப்பு, புது சிருஷ்டி விவாகம், எல்லாத்தையும் எடுத்து படிச்சு பாருங்க. இதுக்கு குறிப்பிட்ட ஸ்லைடு போட்டு உங்களுக்கு அட்ரஸ் காட்ட முடியாது, அப்படி காட்டினா நேரம் பத்தாது. நமக்கு நிறைய ஸ்கிப் பண்ணி தான் நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறோம். அவ்விதமாக பார்க்கும் பொழுது பிரியமான சகோதர சகோதரிகளே, என் தாயின் கருவிலே உமது கண்கள் என்னை கண்டதுங்கிறார் இல்லைங்களா? படிங்க அந்த வசனத்தை கூட. சங்கீதம் 139:16. சங்கீதம் 139:16. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. இப்போ இதுதான் நமக்கான ஒரு க்ளூ. தேவன் நமது குழந்தைகளை எங்கிருந்து கவனிச்சிட்டு இருக்கிறாரு? கருவில் உருவாகிற நாள் தொடங்கி. இப்ப சத்தியத்தை அறியாத அந்நிய ஒரு கப்பிள்ஸ்க்கு, தம்பதியினருக்கு இதை பத்தின சீரியஸ்னஸ் தெரியாது. புது சிருஷ்டியாக விவாக மஞ்சத்துக்குள் இணைந்திருக்கக்கூடிய புதிய தம்பதிகள், அல்லது 1 வருடங்கள் ஆயிருக்கலாம், 2 வருடங்கள் ஆயிருக்கலாம், சில ஆண்டுகள் கடந்து கூட போயிருக்கலாம். அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், பிள்ளை பிறக்கிற விஷயம் மாபெரும் ஒரு பொறுப்பு நம்ம கைவசம் கொடுக்கப்படுதான். பிரதர் எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுங்களா? அந்த ஆர்டிக்கல்ல, பிள்ளை பிறக்கக்கூடிய நேரம் பெற்றோர்களுக்கு ஜெபத்துடன் ஆரம்பமாக வேண்டும். சாத்தியமா இது? முதல்ல பிள்ளை பெற்றெடுக்க ஆரம்பிக்கிற அந்த முயற்சியை ஜெபத்துடன் ஆரம்பிக்கணுங்கும் போதே, இது சாதாரணமா பாலியலா பார்க்க வேண்டிய விஷயமே இல்லை. மிகப்பெரிய உன்னதமான ஒரு வல்லமை நமக்குள்ள கிரியேட் செய்ய போகுது. மாபெரும் சிருஷ்டிகருடைய வேலையை நமது மூலமாக இந்த உலகத்துக்குள்ள ஒரு ஜீவனை கொண்டு வர்றோம். ஸோ எவ்வளோ பெரிய கடமை உணர்வு நமக்குள்ள இருக்கணும் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். என்ன சொல்றாருன்னா, தாயை கூடுமான வரைக்கும் தந்தை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும். கரு வயிற்றுல உருவாயிருச்சு அப்படின்னா முதலாவது கணவன்மாருக்கு தான் அதிக பொறுப்பு. ஏன் அப்படின்னா அவருடைய வித்து அல்ல,
பரலோக பிதாவாகிய தேவனுடைய ஒரு சிருஷ்டி நமது வயிற்றுல, என் மனைவி வயிற்றுக்குள்ள இப்போ என்ன இருக்குது, உருவாயிருக்குன்னு சொல்லும்போது, சபையை கிறிஸ்து போஷித்து பராமரிக்கிறது போல அந்த மனைவியை கணவன் நேசிக்கிறார். அந்த இடத்துல இருந்து ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார். இப்போ மனைவிக்கு கூடுமான வரைக்கும் சந்தோஷமான செய்திகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். மன மகிழ்ச்சியான சூழல்லையே மனைவியை வச்சுக்கணும். கணவன் உண்டாயிருக்கக்கூடிய மனைவியை எந்த நேரமும் சந்தோஷமான வார்த்தைகளை பேசி ஆசீர்வாதமான விஷயங்களை கூறி கூடுமான வரைக்கும் தெய்வீக திட்டத்தை மனைவியிடம் பேசிட்டே இருக்கணுமா. நம்மெல்லாம் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா அதெல்லாம் முடிஞ்சு போச்சே, இப்போ நாங்கள் என்ன செய்யறதுங்கிற மாதிரி இருக்கு. சரி, ஆரம்பிக்கிறவங்களுக்கு வச்சுக்கட்டுமே ஆசீர்வாதமா, முடிஞ்சு போனவங்க ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த வல்லமை யாருக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்குறாரோ அவங்க யோசிக்கலாம். இதை ஜெபத்துடன் அந்த காலகட்டங்கள் 9 மாதம் 10 மாதங்கள் கண்ணும் கருத்துமா இருக்கணுன்றாரு, ஜெபத்துடன் நடந்து கொள்ளணுங்கிறாரு. தாயை கூடுமான வரைக்கும் அந்த தந்தை சந்தோஷம் உள்ளவளாக வைத்துக் கொள்ளணும். தேவையற்ற காரியங்களுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறது, டென்ஷன் ஜாஸ்தி ஏற்றிக்கிறது, வீணான காரியங்களை பார்ப்பது, பேசுவது, யோசிப்பது இதெல்லாம் தவிர்க்கணும். வீட்டை கூட கூட்டி பெருக்கி சுத்தமாக வச்சுக்கோங்கிற. ப்ரெக்னென்ட் லேடிக்கு முன்னாடி அவங்க வீடு எப்படி இருக்கணுமா, சின்ன குப்பை கூலங்கள் கூட நிறையாத அளவுக்கு வெளிச்சமாகவும் சுகாதாரமாகவும் வைத்துக் கொள்ளணும். எடுத்துக்காட்டு சொல்லும்போது, குதிரை ரேஸ் நம்மெல்லாம் பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு குதிரை கரு உருவாகும் பொழுது அந்த பெண் குதிரை எந்த அளவுக்கு ரேஸ் பார்க்குன்ற நாலேஜ் கூட இல்லாமல் உலகம் என்ன பண்ணுதுன்னா, குதிரை ரேஸுக்கு இந்த பெண் குதிரையை கொண்டு போய் பார்க்க வைக்குதாமா. ஏன்னா ஒரு வீரமான குதிரையை இந்த குதிரை பெத்தெடுக்கணுமா. ரேஸ்ல ஓடுற குதிரையை இது பார்த்துட்டு வந்துச்சுன்னா அந்த பிரெக்னெண்டா இருக்கிற குதிரையை எந்த குதிரையை பெத்தெடுக்குமா, நல்ல ரேஸ் குதிரையை பெத்தெடுக்கணும்னு வியாபார யுக்தியை பாருங்க. இந்த பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய குதிரையை கொண்டு போயிட்டு ரேஸை காமிச்சு கூட்டிட்டு வராங்க. அப்புறம் எந்த அளவுக்கு அது போஸ்டர் பார்க்குங்கிற நாலேஜ் கூட இல்லாமல் அந்த குதிரை லாயத்தை சுற்றி ரேஸ் குதிரை போட்டாவா ஒட்டி வச்சிருப்பாங்க. பிரதர் சொல்றாரு, தேவனுடைய சாயலில் உருவாக்கப்படாத விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் மனுஷன் எவ்வளோ கேர் எடுக்கிறான். புறாக்களை கிராஸுங்கிறோம், நாய்களை கிராஸுங்கிறோம், இந்த ஜாதிங்கிறோம், அந்த ஜாதிங்கிறோம், விதவிதமாக பறவைகளை விலங்குகளை உருவாக்க தெரிஞ்சிருக்கிற நமக்கு இந்த உலகத்தில் எத்தனை குழந்தைகளை சரியான வழியில் வழிநடத்தணுங்கிற ஒரு அக்கறையோட பேரண்ட்ஸ் நடந்துக்கிறாங்க. அப்போ ஒரு தாயினுடைய உள் உணர்வு ஒரு கோபப்பட்டுச்சுன்னா பிறக்கிற குழந்தை கோபிக்கிற குழந்தையா பிறக்குமா. எதுக்கு எடுத்தாலும் தாய் டென்ஷன் ஆனாங்கன்னா குழந்தை ஷார்ட் டெம்பராகவே ஃபியூச்சரில் பிறக்கும்போது அது ஆகும். தாயை சந்தோஷமாகவே வச்சு பாருங்க, தெய்வீக சத்தியங்களையே பேசி பாருங்க, வசனங்களையா சொல்லி பாருங்க. பிறக்கிற குழந்தை நிறைய வசன நாலேஜோட பிறக்கும், பைபிள் விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடு காட்டும், உலக காரியங்களில் ஈடுபாடு அது குறைச்சிக்கும். இப்போ வேலை எங்கேருந்தே நமக்கு ஆரம்பமாகுது. சரி, நம்ம யோசிக்கலாம், அது எப்படி கரு என்று சொல்லும்போது அப்போ தான் உருவாகக்கூடிய ஒரு கரு இவ்வளோ காரியங்களை அது எப்படி கேதர் பண்ணும்? அது நம்ம கையில் இல்லை. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால் உம்மை துதிக்கிறேன் என்ற வார்த்தையிலே எல்லாம் அடங்குது. கரு சாதாரணமான விஷயம் இல்லைங்க. ஒரு தாயினுடைய சின்ன சின்ன உராய்சுதல் கூட குழந்தையை பாதிக்குங்கிறாங்க. தாயினுடைய மனமகிழ்ச்சியும் துக்கமும் ஆத்திரமும் கோபமும் சந்தோஷமும் வருத்தமும் வேதனையும். இன்னைக்கு மிகப்பெரிய கொலைகார குழந்தையா சிலர் சமுதாயத்தில் ஆகுறாங்கன்னா என்ன காரணம் தெரியுங்களா? அவங்க அப்பா அப்படி இருந்திருப்பாரு, தாயை டார்ச்சர் பண்ணியிருப்பார் குழந்தை வயிற்றுல இருக்கும்போது. மீதி பாதி குழந்தை பிறந்து வெளியே வந்த பின்னாடி ஆரம்பிக்குது. பிரதர் என்ன சொல்றாருன்னா, குழந்தை வளர்ப்புல பாதி பொறுப்பு வயிற்றுக்குள்ள, மீதி பொறுப்பு வெளியே வந்தவனே. 10 மாத காலம் அல்லது 9 மாத காலம் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிரித்து வச்சுக்கோங்க. தாய் தகப்பன் அந்த குழந்தையை வயிற்றுல வச்சிருக்கும் போது நடந்துக்கிற விதத்தில் பாதி பாதிக்கப்படுது அந்த குழந்தை. பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ போட்டுக்குங்க, நல்லதோ கெட்டதோ. மீதி பாதி அந்த குழந்தை எங்கே வந்து கற்றுக்குது தெரியுங்களா? வளர்ப்பின் மூலமாக. இதற்கு உதாரணமாக பிரதர் நமக்கு அங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா? லூசிஃபர். ஆச்சரியமாக இருந்தது இந்த ஒரு பாயிண்ட்டு. லூசிஃபரை குறித்து நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா, எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 14-15.
வாசிச்சு. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்று இருந்தாய். இந்த வசனம் குழந்தைகள் வளர்ப்பு விஷயத்தில் ஏன் லூசிஃபரை பற்றி படித்தோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, சிருஷ்டிக்கப்படும் போது அவர் எப்படி இருந்தார்? குறையற்று. யாரால் சிருஷ்டிக்கப்பட்டார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிருஷ்டிப்பு தான் லூசிஃபர். பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசுவை சிருஷ்டிப்பை நிறுத்திட்டாரு. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய நேரடி கையின் கிரியேஷன் யாரு? லூசிஃபர். எப்படி இருந்தாரு? பூரண அழகா இருந்தாரு இல்லைங்களா? விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, உன்னில் குற்றம் கண்டுபிடிக்கப்படும் நாள் வரைக்கும்னா, அப்போ அதுக்கு முன்னாடி பழுதில்லாமல் இருந்தவருக்கு மறுபடியும் வீழ்ச்சி காத்திருந்திருக்கு. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? பிரதர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? அந்த வசனத்தை வச்சுட்டு, உலகத்தில் நம்ம பரிபூர்ணமாகவே ஒரு குழந்தை ஒருவேளை பெற்றெடுக்க நினைச்சாலும் அது பின்னாடி கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளால் அது முடியாது முதல்ல. அப்போ வயிற்றுல இருந்தே நம்மளுடைய கவனம் எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்கணும்னு சொல்ல வராரு. பாதி குழந்தை வளர்ப்பு வயிற்றுக்குள்ளே இருந்தே ஆரம்பமாகுது. மீதி பார்த்தீங்கன்னா வெளியே வந்த பின்னாடி அந்த குழந்தை கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா லூசிஃபர். நல்லா பர்ஃபெக்டாக சிருஷ்டிக்கப்பட்ட அவர் தான் பின்னால் என்ன பண்ணியிருக்கிறாரு? விழுந்து போயிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகள், இவ்விதமாக நம்ம அங்கே பார்க்கும் பொழுது தாய் தகப்பனுடைய பொறுப்பு வயிற்றில் இருக்கும்போது முடிஞ்சிடறதில்ல. அங்கே பாதி தான். அங்கே என்ன செய்து கொண்டிருக்கணும் என்பதை பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். இது ஒரு மனைவிக்கு கணவன் செய்யக்கூடிய ஒரு உதவி. நீ இதையே சிந்திச்சுக்கிட்டுன்னு சொல்லணும். சத்தியத்தை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு கணவன்மார் பேறுகாலத்திற்கு முந்தைய காலகட்டத்தில் மனைவியை எப்படி மட்டும்தான் வழி நடத்தணும்னா, தேவனுடைய காரியங்களாக சிந்திச்சுட்டு அதவே யோசித்து கொண்டிரு, தெய்வீக திட்டத்தையே நினைத்து கொண்டிரு. அதான் சிந்தித்து கொண்டிருங்கள்ல என்ன இருக்குன்னா விதைக்கிறது. காட் ஹஸ்பண்ட்ரின்னு ஒரு பாடம் இருக்கு, கேட்டிருப்பீங்க. தேவனுடைய பண்ணை. அதில் நம்ம என்ன பிரதானமாக கற்றுக்கிறோம் அப்படின்னா, மனுஷன் எதை விதைப்பானோ அதை தான் அறுப்பான். அறுவடை லாஸ்ட்டு, ஆனால் விதைக்கிறது தான் முதல் இல்லைங்களா? இப்போ வயிற்றில் இருக்கும்போது ஒரு தாயை இந்த வசனத்திற்கு இசைவாக ஒழுக்கம் உள்ளவைகளையே சிந்திக்க வைங்க. புரியுதுங்களா? நீதி உள்ளவைகளையே பேசிக்கிட்டு இருங்க, யதார்த்தமானவைகளை சிந்திங்க. புண்ணியம் எதுவோ, புகழ், இந்த வசனங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, பல சப்ஜெக்ட் இருக்குது. அங்கே நம்ம உள்ளே போக முடியாது, டைம் பத்தாது. ஆக வேதாகமம் சம்பந்தப்பட்ட தெய்வீக ஒழுங்கு சம்பந்தப்பட்ட காரியங்களை ஒரு தாயை அதிகமாக யோசிக்க சிந்திக்க வைக்கணும். தாயிடம் அமர்ந்து ஒரு கணவன் இதவே பேசி கொண்டிருக்கணும். அப்போ தொப்புள் கொடி உறவுலேயே தேவனுடைய பிள்ளையாக ஒரு குழந்தையை உருவாக்குற பொறுப்பு பாதி நமக்கு வந்துடுச்சு. இங்கே தான் ஒரு வசனம் உங்களுக்கு குறிப்பாக சகோதரிகளுக்கான ஆசீர்வாதமான ஒரு வசனம். 1 தீமோத்தேயு 2:15. ஸ்லைடு வரலையா? இந்தாங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். அப்பாடா, பெருமூச்சு சகோதரிகளுக்கெல்லாம். அப்போ 10 மாசத்தோட நம்ம ரட்சிப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா உடன்படிக்கை செஞ்ச எல்லாருமே கருவில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் குழந்தையை பேணி காத்து வளர்த்து அந்த டெலிவரிக்கு பின்னாடி ஒரு பெரிய நிம்மதி, பெருமூச்சு விடுவாங்க, மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள் என்கின்ற இந்த ஒரு வசனத்திற்கான பொருள் இவ்வளவுதானா அப்படின்னா, பிள்ளை பேரு கருவிலிருந்து குழந்தை வெளிப்பட்டவனையுமே முடிஞ்சு போகலையே, பாதிதான முடிஞ்சிருக்கு. அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடும் விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள் என்று சொல்லும் பொழுது, ஒரு பிள்ளை
கருவிலிருந்து வெளிப்பட்ட பின்பு தாய் தகப்பனுடைய கரத்தில் வளர்க்கப்படுகின்ற, குறிப்பாக சுயமாக யோசித்து செயல்படும் நாள் வரைக்கும், அந்த 12 வயது 13 வயது வரைக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு தாய் தகப்பன் எந்த அளவுக்கு ஜாக்கிரதை உணர்வையும் தெய்வ பயத்தையும் பக்தியையும் ஒழுங்கையும் கற்றுக் கொடுக்குறாங்களோ, அந்த தாய் தான் உண்மையாகவே பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுவார். ஏன்னா பேசிக் லெசனில் நம்ம கேட்குறோம் இல்லைங்களா, காத் என்பவன் மீது இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், முடிவிலே அவன் அதன் மீது விழுவான் என்றால், குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு, குறிப்பாக குழந்தைகளை பேணி காக்கக்கூடிய ஒரு பொறுப்பு தாயிடம் தான் அதிகம் இருக்குது. தந்தை 2வது தான். அதுக்காக தந்தைகள் தப்பிச்சிட முடியாது. ஒரு தாயினுடைய வெற்றி தோல்வி தந்தை கையில் தான் இருக்குது. அந்த குழந்தையினுடைய முழு ஒரு பாதுகாப்பு யார்கிட்ட இருக்குன்னா தாயிடம் இருக்குது. அப்போ 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு நல்ல சிருஷ்டியை என்ன பண்ண முடியும், உலகத்திற்குள்ளாக கொண்டு வர முடியும். இவ்விதமாக நம்ம ஒரு பாதி பார்க்குறோம், வயிற்றுக்குள் இருந்து வெளிப்படும் வரைக்கும், கற்பப்பையில் கரு உண்டாகும் நாள் தொடங்குது ஒரு புது சிருஷ்டி பேரண்ட்ஸினுடைய குழந்தை வளர்ப்பு அல்லது பராமரிப்பு. இப்போ குழந்தை பிறக்கிறதோட முடியறதில்ல, அங்கேருந்து 2ஆம் பகுதி நமக்கு ஆரம்பமாகுது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போ இந்த ஒரு விஷயத்தில் ஒரு அருமையான கருத்தை கூட பிரதர் பதிவு பண்ணுறாரு. இப்போ மனைவி சத்தியத்தில் இருக்கிறாங்க, கணவன் சத்தியத்தில் இல்லை. கணவன் சத்தியத்தில் இருக்கிறாரு, மனைவி சத்தியத்தில் இல்லை. இப்போ இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா இந்த குழந்தையை நீதிமானின் குழந்தைன்னு சொல்லலாமா? 2 பேரும் சத்தியத்திலிருந்து பிறக்கிற குழந்தை நீதிமானாக்கப்பட்ட குழந்தையா? யாராவது ஒருத்தர் சத்தியத்திலிருந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்து ஒருத்தர் அவிசுவாசியா இருந்தா அது நீதிமானின் குழந்தையா? 2 பேருமே இருந்தால் தான் ஏற்றுக்குவீங்க இல்லையா? சரி, இப்போ வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 7:14. 1 கொரிந்தியர் 7:14 எண்ணத்தினால் எனில் அவிவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறார். யாராவது ஒருத்தர் சத்தியத்தில் இருந்தால் போதும். இப்போ நிறைய பேருக்கு சிங்கிளா சத்தியத்தில் இருக்கிற பாரம் குறைஞ்சிருக்கும் இல்லைங்களா? பிரதர் ரொம்ப ஆறுதலாக சொல்கிறாரு, ஐயோ நான் இருக்கிறேன் பிரதர், எங்கள் வீட்டுக்காரர் சத்தியத்தில் இல்லை, அவருக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் வந்து கேட்பாங்க, எங்கள் வீட்டுக்காரர் எப்படியாவது ஃபாலோ கிளாஸ் கேட்டு ரட்சிக்கப்படணுமாங்க. இது பெயர் சபை ஸ்லாங்கில் சொல்லிட்டு இருப்பாங்க. அது நம்ம கையிலேயே இல்லை, அது நம்ம வேலை. பரம அழைப்பு தேவன் கொடுக்கணும். குடும்பத்தில் எல்லாரும் சத்தியத்துக்கு வரணும் அப்படின்றது பரம அழைப்பு நம்ம சாய்ஸில் இருந்தால் ஓகே. இப்போ நான் போய் பரம அழைப்பு கொடுக்கணுங்கிற பொறுப்பு என் வசம் இருந்துச்சுன்னா நான் என் குடும்பத்தில் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரலாம். உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணிக்கலாம்? தகப்பனுக்கும் தாய்க்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் பெற்றவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பட்டயத்தை உண்டாக்கவே வந்தேன்னு சொல்லியிருக்கிறாருன்னு கவனிச்சுங்க. ஒரு குடும்பத்தில் எல்லாரும்லாம் சத்தியத்தில் இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் எல்லாரும் சபையாக மாட்டாங்க. ஒரு மணியை உருவாக்க மற்றவங்கள்லாம் இருப்பாங்க. உடன்படிக்கை பண்ணியிருக்கலாம், நம்ம பார்வைக்கு ஞானஸ்தானத்தை உடன்படிக்கையை நினச்சிட்டு இருக்கிறோம். இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனமே விருத்த சேதனம், தண்ணீர் முழுக்க அல்ல. தண்ணீர் முழுக்க பெரிய ஒரு கான்சன்ட்ரேஷன் நினச்சிக்கிட்டோம்னா நம்ம ஏமாந்துருவோம். பெயர் சபையில் நிறையா குளிச்சுட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா? ஆர்சியில் ஒரு குளியல், பெந்தகோஸ்தியில் ஒரு குளியல், அந்த பெந்தகோஸ்தியை சரியில்லைன்னு டிபிஎம்ல ஒரு குளியல், இப்படிலாம் போட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். அப்போ இங்கே குளியலை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, பிரதானமாக நினச்சிடக்கூடாது. இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனமே விருத்த சேதனம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படி பார்க்கும்போது பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாரும் சத்தியத்துக்குள்ள வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. வந்தால் சந்தோஷம், ஆனால் ஒரே விசுவாசத்தில் வேணா இருப்பாங்களே தவிர எல்லாருமே இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் 100% ஒரு குடும்பமாக உறுதியாக்கிடுவாங்களாங்கிறது நம்ம கையில் இல்லை. நடந்தால் அது அபூர்வம், ஆச்சரியம். பட் நம்மளால் உறுதி சொல்லிட முடியுமா? ஒரு ஃபேமிலியில் 4 பேர் உடன்படிக்கை பண்ணுவாங்க பிரதர், வெளியில் சொல்லிக்கலாம் பெருமையாக, 4 பேர் கான்சன்ட்ரேட்டட் பிரதர், 4 பேர் சபையாயிர முடியுமா? பதில் இல்லை. அந்த மாதிரி தான் ஒரு கணவன் சத்தியத்தில் இருக்கிறாரு, மனைவி இல்லை அப்படின்னா கூட அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை ஆசீர்வதிக்கப்படும். புரியுதுங்களா? ஏன்னா அவிசுவாசியான ஒரு மனைவி விசுவாசியான கணவனால் சுத்திகரிக்கப்படுகிறாள். அவிசுவாசியான ஒரு கணவன் விசுவாசியான மனைவியினால் சுத்திகரிக்கப்படுகிறான். தேவன் என்ன நீதி உள்ளவர் பாருங்க, சிரமத்தையே எடுத்துட்டார் பாருங்க. இந்த இடத்துல நம்ம ஒருத்தருடைய பிரேயர் இருந்தா கூட போதும், நம்ம குழந்தை யாரா நீதிமான்களாக்கப்பட்டு இந்த உலகத்தில் வருகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட குழந்தைகளை குறித்த தற்காலத்தில் நம்முடைய கடமை என்ன, நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? படிக்கலாம். நீதிமொழிகள் 13:24. நீதிமொழிகள் 13:24. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். எல்லார் வீட்லையும் பிரம்பு இருக்குங்களா?
முதல்ல கன்வென்ஷன் முடிஞ்சவொடனே போய் என்ன பண்ணிருங்க, நல்ல பெரம்பா பார்த்து நல்ல பெரிய சைஸாக பார்த்து வாங்கி வச்சிருங்க. பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். சரி, இப்படி கேட்கலாம், பிள்ளைகளை அப்போ பெரம்புல அடிக்கலாமா கூடாதா? அடிக்கலாம், அடிக்கக்கூடாது. ரெண்டு பதிலுமே வந்திருக்கு, ரெண்டுமே கரெக்டு தான். அடிக்கணும், ஆனால் பிள்ளைகளை போட்டு வெறித்தனமாக அடித்து நம்மளுடைய எல்லா கோபத்தையும் அவங்க மேலே என்ன பண்ணக்கூடாது, காட்டக்கூடாது. ஏன்னா இந்த வசனத்துக்கு மேலோட்டமான ஒரு விளக்கம் இருக்குது. பிரம்பை கையாளுதல் வேணும்னு கற்றுக் கொடுக்குது இந்த வசனம். கொஞ்சம் கூட கண்டிப்பு இல்லைன்னா பிள்ளைங்க சீர்கெட்டு போயிடுவாங்க. பிரம்பு வேணும். பவுலே கேட்குறாரு இல்லைங்களா, நான் பிரம்போட வரட்டா அப்படின்னா அதில் உள்ள அர்த்தமும் இருக்குது. கண்டிக்க நான் வரணுமா அப்படிங்கிற அர்த்தமும் எடுத்துக்கலாம். அதுக்காக நேரடியாக குச்சி எடுத்து வந்து அடிச்சுட்டாரா? இல்லை. அந்த மாதிரி குழந்தைகளை கையாளுற விஷயத்தில் பிரம்பு அவசியம். பிரம்பே வீட்டில் முக்கியமாயிருச்சுன்னா வீடு போலீஸ் ஸ்டேஷன் ஆயிருங்கிறாரு பிரதர். நீங்கள் ஜெயிலர் மாதிரியே சுற்றிட்டு இருக்கணும், பிள்ளைங்க பூரா கைதி மாதிரி வீட்டில் விளாவணும். அப்பாவை பார்த்தவொடனே ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி பிள்ளைங்க பயந்து உட்காரும், அன்பே இருக்காது. நல்லா கவனிங்க, ஒரு தகப்பனை பார்த்தா பிள்ளைகளுக்கு அன்பு வந்து பயந்து வீட்டில் உட்காரணுமா? ஐயோ இவர் வந்துட்டாருன்னா அம்மா ஒரு பக்கம் ஓட, பிள்ளைங்க ஒரு பக்கம் ஓட, பூரா கப்சிப்புன்னு அவ்வளோ நேரம் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்த பிள்ளைங்க போய் ரோபோட் மாதிரி அங்கங்கே பதுங்கி ஒதுங்கினா எப்படி இருக்கும்? அது வீடு மாதிரியா இருக்கும்? நிம்மதி இல்லாமல் போயிடும் இல்லைங்களா? இதையும் பிரதர் அசல் தான் சொல்கிறார். பிரம்பினால் மாத்திரமே குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வர முடியும் என்றால் அந்த வீடு சுடுகாடாக மாறிவிடும். அதுக்காக பிள்ளைகளை இப்போ கண்டிக்காம விட்டுறலாமா? கண்டிப்பு வேணும். அப்படி பிரம்பை எடுக்கும் போதே தாய் தகப்பனுக்கு பயப்படுற மாதிரி வச்சுக்கணுமே தவிர அடித்து காயப்படுத்துவதனால் யாரையும் நம்ம என்ன பண்ணிட முடியாது, குணப்படுத்திட முடியாது. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வரலாம். அப்படின்னா குழந்தைகளை எதுக்கு எடுத்தாலும் போட்டு அடிக்கிறோம் இல்லைங்களா? பொய் சொல்கிறான், திருடுறான், எந்த நேரமும் செல்லை எடுத்துக்கிட்டு விளையாடுறான், ஃப்ரெண்ட்ஸுகளோட அதிகமான நேரத்தை செலவு பண்ணுறான், எங்கே போனாலும் சொல்லிட்டு போகிறதில்ல, சொல்லிட்டு வாரதில்ல, நெட்டு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், தகாத வார்த்தைகள் பேசுகிறான், எங்களுக்கு தெரியாமல் சினிமா பார்க்குறான், அப்படியெல்லாம் கண்டிக்கிறோம் இல்லைங்களா? இப்போ கேள்வி என்னன்னா, நீங்கள் போடாத விதையா குழந்தைக்குள்ள வந்துச்சு? இப்போ அவன் பதிலுக்கு கேட்பான், எங்கள் அப்பா மட்டும் எந்த நேரமும் செல்லு நோண்டிக்கிட்டே இருக்கிறாரு, என்னைய மட்டும் அங்கிள் எப்போ பார்த்தாலும் வந்து செல்ல தொடாதுன்னு சொல்கிறாரு அங்கிள், நம்மகிட்டே கேட்குறான். இப்போ யார் காட்டுற முன்மாதிரி யாரை கவர்ந்து இருக்குது கவனிச்சிங்களா? நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க, பிள்ளைகளை அடிக்க ஓடுறோன்னா முதல்ல நம்மளை 4 அடி அடிச்சுட்டு அப்புறம் அவங்கள போய் அடிங்க. ஏன்னா ஒன்று தாய்கிட்ட இருந்து தவறான முன்னுதாரணம் போயிருக்கும், இல்லைன்னா தகப்பன்றிருந்து போயிருக்கும். ஒரு கெட்ட வார்த்தை சாதாரணமாக ஒரு பையன் பேசிடுறான், இப்படியெல்லாம் பேசிட்டான்னு சொல்லி ஒரு சகோதரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை அவங்க அப்பா கிட்ட இருந்து அவன் கற்றுக்கிட்டான். புரியுதுங்களா? ஒன்று வெளியில் விளையாட விட்டா கற்றுக்கிட்டு வருவாங்க, அப்போ அங்கேயும் யார் தான் தப்பு பண்ணுறா? பேரண்ட்ஸ் தான் தப்பு பண்ணுறாங்க. யார் கூட பிள்ளைங்க பழகுறாங்க, சேர்றாங்க, எவ்வளோ நேரம் விளையாடுறாங்க, என்ன விளையாடுறாங்க, எல்லாமே பார்க்கணுமா இல்லைங்களா? இன்னைக்கு குழந்தைகளுக்கு 1 வயசில் சோறு ஊட்டும் போதே லஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிடறோம். ஃபுல்லாக கையில் கார்ட்டூனு, செல்லு. என்ன சிஸ்டர்? ஐயோ அது இல்லைன்னா அவன் வாங்கவே மாட்டான் பிரதர். இப்போ கொடுத்தீங்கன்னா லஞ்சம் 20 வயசு வரைக்கும் லஞ்சம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அவன் கேட்குற படிப்பில் லஞ்சம், அவனை சேர்த்து விடுற ஸ்கூலுக்கு நீங்கள் லஞ்சம் கொடுக்கணும், அவனுடைய காலேஜுக்கு லஞ்சம், அவன் விரும்புகிற பிள்ளையை நீங்கள் கட்டி வைக்கிறதுல லஞ்சம், அவன் விரும்புகிற வேலையை நீங்கள் வாங்கி கொடுக்குறதுல லஞ்சம், எல்லாத்துலேயுமே அவனுக்கு லஞ்சம் கொடுத்துட்டே இருக்கும். 1 வயசில் செல்ஃபோன் காமிச்சு இதை காட்டலைன்னா அவன் சாப்பிட மாட்டான்னு சொன்னால் அந்த இடத்துலையே நீங்கள் தோக்குறீங்க. அப்போ என்ன செய்யறது பிரதர்? ஏன்னா நீங்கள் அதிகமாக செய்கிறது தான் குழந்தைக்கு கவரப்படுது. நீங்கள் கட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. பிரதர் என்ன சொல்கிறாரு தெரியுங்களா? சண்டே கிளாஸ் எதுக்கு எடுத்தாலும் சண்டே கிளாஸ். 6 நாள் கண்டிக்கப்படாத குழந்தை 7வது நாள் 1 மணி நேரம் ஒரு டீச்சரால் எப்படி கண்டிக்கப்படும்? 6 நாளும் குடும்பத்தில் கண்டித்து வளர்க்கப்படாத ஒரு குழந்தை 7வது நாள் வெறும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் யாரோ ஒரு அங்கிள் கிட்ட ஆண்டி கிட்ட போய் உட்காந்து சண்டே கிளாஸ் டீச்சரா அவங்கள ஏத்துக்கிட்டு பாடம் படிச்சுட்டு வருது. 6 நாளும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத கேரக்டர் எப்படி சண்டே கிளாஸால் சரி பண்ண முடியும்? அந்த டீச்சரால் முடியும். எல்லாம் கவனிச்சிங்களா? உண்மையிலேயே சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் தாங்க. 7 நாளும் பாடம், கண்டிப்பு, உபதேசம், வீட்டில் முறையான ப்ரேயர், குடும்ப ப்ரேயர் இது இருந்துச்சுன்னா எந்த குழந்தைக்கும் சண்டே கிளாஸ் என்று ஒன்று தேவையே இல்லைங்க. கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் ஒன்றுங்க அதெல்லாம். சண்டே கிளாஸ் என்பது பாபிலோனுடைய பாரம்பரியத்தில் ஒன்று. சகோதரர் ரசல் அது வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருக்கிறார். அவருடைய கருத்தாக இது நன்மைக்கு ஏதுவாக செய்யுங்க, ஆனால் ஒன்று சொல்கிறேன், இதனாலேயே பிள்ளைகள் திருந்துரும் நினச்சிங்கன்னா உங்களுடைய பொறுப்புணர்வை நீங்கள் இழக்கிறீங்கிற.
அது ஒரு ஆசீர்வாதம் தான், வச்சுக்கோங்க, ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஆனால் இதனால் குழந்தைகளை நீங்கள் திருத்திட முடியாது. 6 நாளும் பேரண்ட்ஸினுடைய முழு பராமரிப்பு அந்த குழந்தைக்கு வேணும். அன்பான சகோதர சகோதரிகளே, எது வரைக்கும் இந்த குழந்தைகள் மீது நம்மளுடைய பிரம்பு என்பது கண்டிப்பு இருக்கலாம் என்று சொல்லும்போது 12 வயதை தான் பிரதர் அங்கே காண்பிக்கிறார். 12 வயதை தாண்டிட்டா அவர்கள் வாலிபர்களாகிறார்கள், டீனேஜுக்கு போயிடுறாங்க. இந்த 12 வயதுக்கு மேல அப்பா அம்மாவுடைய நீதி இவர்களுக்காக பரிந்து பேசாதான். அப்பா நீதிமான், கிறிஸ்துவுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர். இப்போ அவருக்கு குழந்தை பிறந்துருச்சு. 12 வயது வரைக்கும் திருத்தி வளர்க்க முடியாத குழந்தையை 13 வயதிலிருந்து தேவன் கணக்கில் வச்சுக்கவே மாட்டார். நீ 12 வருஷம் தோத்துட்ட, இதுக்கு மேலே உன் குழந்தை பழைய உலகத்தா மாதிரி தான். இப்போ நன்மை தீமை தெரிவு செய்கிற உரிமை யார் கையில் இருக்குன்னு தெரியுங்களா? அந்த பையன்கிட்ட மட்டும்தான் இருக்கும். பேரண்ட்ஸுடைய ஜெபம் கேட்கப்படாது, அவ்வளோதான். 12 வயதோட புல் ஸ்டாப் வைக்கிறாரு. இப்போ இனிமேல் அவன் ரேன்சமை ஏற்றுக்கணும். கர்த்தருடைய ஈடுபடியை பர்சனலாக அந்த பையனோ அந்த பொண்ணோ விசுவாசிக்கணும், தன்னை பாவின்னு உணரணும். தன்னை விருப்பம் இருந்தால் அர்ப்பணிப்பு வாழ்க்கைக்கு கொண்டு வரலாம். அந்த பிள்ளைகளாக பார்த்து அர்ப்பணிப்பை கூட யாரும் கம்பல் பண்ணிடாதீங்க. பேரண்ட்ஸ் ட்ரூத்தில் இருக்கிறீங்க, பிள்ளைகளும் வரணுங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கலாம். என்ன சொல்கிறாரு தெரியுங்களா? 12 வயது வரைக்கும் கண்டிப்பு கொடுங்க. 13 வயதை தொட்டுட்டானா அர்ப்பணிப்பை பற்றி பேசிக்கிட்டே இருங்க, பேசாமல் இருக்காதீங்க, வற்புறுத்திடாதீங்க. பாரு, நானும் அப்பா அம்மாவும் சத்தியத்தில் இருக்கிறோம், நீயும் வந்துரு, உடன்படிக்கை செஞ்சால் பெரிய ஆசீர்வாதங்கிற மாதிரி பெயர் சபை மாதிரி அவங்கள்ட்ட சொல்லி உடன்படிக்கையினுடைய எண்ணிக்கையை பெருக்க வேண்டாம். உண்மை என்னங்கிறத பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும். அவனா உள்ளபூர்வமாக உணர்ந்து அப்பா அம்மாவுடைய நடத்தையை பார்த்து இந்த பரம அழைப்பில் எனக்கும் ஒரு வாய்ப்பு வேணும், நானும் இந்த மகிமையான ஒரு அழைப்பை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி தானாக ஒரு நாள் வந்து கேட்பான். தன்னுடைய வீடு ஒரு முழு எக்ஸாம்பிளாக இருந்திருந்து, தன் தாய் தகப்பன் நல்ல ரோல் மாடலாக இருந்து தினசரி ஜெபிக்கக்கூடிய ஒரு வீடாக, ஒழுங்கை நிலைநாட்டக்கூடிய ஒரு குடும்பமாக இருந்தால் 13 வயதை கடந்த குழந்தையை நீங்கள் அடிக்க வேண்டியதில்லை, திட்ட வேண்டியதில்லை. அவன் ஒரு நாள் வந்து கேட்பான், அப்பா நானும் அர்ப்பணிப்பு செய்கிறேன். இதற்கு இடையில பிரம்ப கையாண்டுக்கிட்டே இருந்தால் என்ன காயம்தான் ஏற்படும் இல்லைங்களா? ஏன்னா அது தகப்பனுடைய ஒரு பாசம் தான். எபிரேயர் 12:7 கூட வாசிங்க. எபிரேயர் 12:7 நீங்கள் சிற்றையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ? ஆமா, பிதாவாகிய தேவன் நம்மளை சிச்சிக்கிறது இல்லையா? நல்வழிப்படுத்துறதுக்காக வாழ்க்கையில் பல அனுபவங்களை நமக்கு கொடுக்கறது இல்லையா? சபைக்குள்ளேயும் இருக்கு, சகோதரர்கள் மத்தியிலையும் இருக்கு, பலவிதமான பரீட்சைகளை நம்ம கடந்து போறது இல்லையா? அப்போ சிச்சை என்பது தேவன் கொடுக்குறாரு. ஆனால் அந்த சிச்சை எப்படி இருக்குது கவனிச்சிங்களா? நம்ம லைஃப்பில் பிதாவாகிய தேவன் அவருடைய வல்லமைக்கு தகுந்தாற் போல நம்மளை தண்டிக்கிறாரா? தண்டனை எப்படி இருக்கு? அடித்தாலும் காயம் கட்டுகிற தேவன் படிக்கிறோம். உண்மையிலேயே அவருடைய பலத்துக்கு ஈடாக, அவருடைய வல்லமைக்கு ஈடாக, அவருடைய கோபத்துக்கு சமமாக நம்மளெல்லாம் தண்டிக்கணும்னு நினச்சா நம்ம உடன்படிக்கைக்கு பின்னாடி நம்ம செஞ்ச பாவங்களுக்கு எத்தனை முறை நம்ம தண்டனை எவ்வளோ பெருசாக வாங்கியிருப்போம். ஆனால் நம்ம குழந்தைகள் மேலே அந்த கிருபையை நம்ம இன்னைக்கு காட்டுறோமா? பிரியமானவர்களே, ஒரு அருமையான சிந்தனை துளிகள் பிரதர் சொல்கிறாரு. ஒரு குழந்தை கோவப்படுறானா, எதிர்த்து பேசுகிறானா, புறங்கூறுதல் பண்ணுறானா, எவ்வளோ குற்றச்சாட்டு வேணாலும் சொல்லக்கூடிய பேரண்ட்ஸ், உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்க. உங்களுடைய ஒரு இரத்தத்திலிருந்து போன கேரக்டர் தான் அது. நீங்களோ உங்களுடைய மூதாதையர்களோ அப்படி இருந்திருப்பீங்க, அதனால தான் அவன் அப்படி இருக்கிறான். பேரண்ட்ஸ் தான் பிள்ளைகளுக்கு எல்லா விதமான குணலட்சணங்களையும் பதிக்க முடியும். வயிற்றில் இருக்கும்போதோ வெளியில் வந்த பிறகோ உங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் அவன் வந்துடுறதில்ல. உங்களுக்கு சிறு வயதில் உங்கள் தாய் தகப்பன் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்கிறத யோசிச்சு பார்த்துட்டு, ஒருவேளை உங்கள் தாய் தகப்பன் தப்பாக உங்களை நடத்தியிருந்தாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி உங்கள் பிள்ளைகளை நடத்தாதீங்கன்னு சொல்கிறேன். அந்த காலத்தில் 10-15 பிள்ளைகளை பெற்று வச்சுட்டு யாருக்கும் எந்த கடமையும் சரியாக செய்யாமல் விரட்டி அடிப்பாங்களாம். அதை பெருமையாக வேறு சொல்லுவாங்க. 15 பிள்ளைங்கம்பாங்க. நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் யாருக்கும் சரியான சாப்பாடு இருக்காது, துணிமணி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இரக்கமே இல்லாமல் அப்பா போட்டு அடிப்பார். இது பெருமையா? இப்போ அதே விஷயத்தை நம்ம பிள்ளைகள் மேலே சத்தியத்தை அறிஞ்ச பின்னாடி நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. கர்த்தர் நமக்கு மருத்துவர். பிணியாளிக்கு வைத்தியன் வேண்டியதே இல்லாமல் சுகமுள்ளவனுக்கு வேண்டியதில்லை. எப்படி மருத்துவர் கர்த்தர் இயேசு அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய MBBS மாதிரியோ சித்தா டாக்டர் மாதிரியோ நேச்சுரோபதி மாதிரியோ கர்த்தர் இல்லை. இவர்களெல்லாம் வியாதியை கண்டறிஞ்சு மருந்து கொடுக்குறவங்க,
கர்த்தர் இயேசு எப்படிப்பட்ட மருத்துவர் தெரியுங்களா? இந்த வியாதி ஏன் நமக்குள்ள உருவாகும், இந்த வியாதி ஏற்பட அடிப்படை காரணம் என்ன, இந்த வியாதியே இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா அவர் நமக்காக ஈடுபலி கொடுத்துருக்கிறாரு. புரியுதுங்களா? வியாதிக்கு மருந்து வேணுமா, வியாதி வராமல் இருக்கிறதுக்கு வழி செய்யணுமானா எதை நம்ம விரும்புவோம்? அப்போ நம்ம பிள்ளைங்க வியாதிப்படுறாங்க, கேரக்டர்லையும் சரி கிரியைகள்லையும் சரி நடத்தைகள்லைனா அதற்கு புறையோடின விஷயம் யார் சைடில் இருக்குன்னா நம்ம சைடில் தான் இருக்கு. நாம பேசாத சிந்திக்காத செய்யாத எந்த கிரியைகளையும் அவன் செய்ய மாட்டான், அல்லது ஏதோ ஒரு விதத்தில் அவனை கண்டிக்காம நம்ம விட்டுருப்போம். இன்னைக்கு காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு நிறைய கம்யூனிகேஷன் உருவாகுது. வீட்டில் வந்து நமக்கே தெரியாமல் சினிமா டைலாக்கை பேசுகிறானுங்க, நம்ம ஏமாந்து கேட்டு போயிட்டு இருக்கோம். புது புது வார்த்தைகள் வருது, நம்மளே கிண்டல் அடிச்சுட்டு போயிடறானுங்க, தெரிய மாட்டேங்குது. கடைசியில் பார்த்தா அது ஒரு சினிமா டைலாக்காக இருக்குது. நடக்குதா இல்லைங்களா எல்லார் குடும்பங்களையும்? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுங்க? ரட்சிப்பு, நமது ரட்சிப்பு நம்ம பிள்ளைகளை கண்டித்து வளர்க்குற விஷயத்துல தான் நமக்கே இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய ரட்சிப்பு எப்படியும் இருக்கும், அவர்களுக்காகவும் கர்த்தர் மறிச்சிருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு உங்கள் ரட்சிப்பும் என் ரட்சிப்பும் யார் கையில் இருக்குன்னா, ஒரு சின்ன குடும்பத்தில் சகோதரன் அருமையாக போன பாடத்தில் கூட சொன்னார், நீங்கள் என்னவா இருக்கிறீங்கிறது எங்கே கேட்டால் தான் தெரியும். இப்போ எலெக்ஷன் பாடத்தில் எக்லிஷியாவில் ஒரு சகோதரன் எப்படி இருக்கிறாருன்னா அழகாக அவர் இருக்கிறது கண்டுபிடிச்சிருவாங்க, அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு. ஆனால் மனைவி கிட்ட போய் கேட்டால் தான் கணவன் யாருன்னு தெரியும். சில மனைவிமார்கள் கரங்களை உயர்த்தவே மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிரதர் யாருன்னு தெரியும். இந்த மாதிரி வீடுங்கிற வீடுங்கிற ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக ரொம்ப சுயமாக யார் நம்மளை பார்க்க போகிறா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃப்ரீடம் எடுத்துக்கக்கூடிய இடம். ஆனால் அந்த இடத்துலையும் நம்ம தேவ ஜனங்களாக கூடி வர்ற இடத்துல எந்த அளவுக்கு ஒரு ஒழுங்கை நிலைநாட்ட நினைக்கிறோம். எப்படி நிதானமான வார்த்தைகளை மட்டுமே பேசணும், புறங்கூறக்கூடாது, நேரத்தை வீணடிக்கக்கூடாது, இப்படிலாம் நம்ம இந்த மாதிரி ஒழுங்குகளை செய்கிறோம் இல்லைங்களா? இதை வீட்டிலையும் ஏற்படுத்தி பாருங்க. என்ன சொல்கிறாருன்னா, அதிகாலையில் முதல்ல தாய் தகப்பன் குழந்தைக்கு எழுந்து முன்னுதாரணத்தை காட்ட வேண்டும். 8 மணி ஆனாலும் தூங்குறான் பிரதர், 9 மணிக்கு காலேஜை வச்சுக்கிட்டு அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு அர்த்தம். ஒன்று தூங்கியிருப்பீங்க, இல்லைனா அவனை தூங்க விட்டுருப்பீங்க இல்லையா? இப்போ திடீர்னு வந்து ஒருத்தனை கரெக்ஷன் பண்ண அவன் எப்படி கரெக்ஷன் ஆகும்? அப்போது முதலாவது 5 மணிக்கோ 6 மணிக்கோ எழுந்திருக்கக்கூடிய பழக்கம் தாயிடமோ தந்தையிடமோ இருந்தால் தான் அது குழந்தைக்கு ஃபாலோ பண்ணப்படும். ரெண்டாவது, ஒரு பொருளை எடுத்த இடத்துல வைப்பதும் மறுபடியும் எடுக்கும்போது அதை தேடாமல் இருப்பதும் முதல்ல நம்ம செஞ்சு காட்டணும். அப்போ உரிமையாக கூப்பிட்டு கேட்கலாம், இந்த பொருளை நான் எங்கே வைப்பேன், நீ எங்கே எடுத்த வச்ச, ஏன் வைக்கல, இப்போ காணா போச்சு பார்த்தியா, இப்படி ஒரு லெசன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவனுக்கு நம்மளுடைய காரியங்கள் ஓவர் ரூலாக தெரியக்கூடாது. அப்பா என்னமோ சொல்கிறாரு, ஆனால் இதை ஃபாலோ பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு அவன் சிந்திக்கணும். நீதியோடு சிந்திச்சு பார்த்து, ஆமாம் ஒரு சின்ன குண்டூசி தான், இந்த இடத்துல வச்சா அந்த இடத்துல எடு, ஆனால் காணா போகும்போது அந்த பொருளுடைய பயன்பாடு உனக்கு தெரியாது, அப்போ அது கிடைக்காது, அப்போ ஒரு முக்கியமான வேலை தடைபடும். இப்படி சிந்திக்க வச்சுக்கிட்டே இருங்க பிள்ளைகளை. எது செய்தாலும் தேவன் ஒழுங்குக்கு தேவனாக இருக்கிறார் இல்லைங்களா? அதுதாங்க பாடத்தின் ஆரம்பத்தில் நம்ம என்ன சொன்னோம், ஒரு குடும்பம் இனி பரலோகமாக இருக்கும் பொழுது எல்லாத்துலேயுமே ஒரு ஆர்டர் போடுங்க. இப்போ பிரம்பை கையாளுவதை விட நமக்கான பிரம்பு என்னவாக இருக்கணும்? படிங்க சங்கீதம் 23:4. சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கோலும் தடியும் காயப்படுத்துறதுக்கு இல்லையா? எதுக்கா? இப்போ எந்த கோலையும் தடியை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ பிரம்புனா என்ன சொல்ல வந்திருப்பார் பவுல்? தேவனுடைய சத்தியம் தாங்க. கோலும் தடியும் எதை குறிக்குதுங்க? தேவனுடைய வசனம், தடி பரிசுத்தாவி. கோல் தேவனுடைய வார்த்தை, தடி உள்ளத்துக்குள்ள உணர்த்துங்க, வசனத்தால் காயப்படுத்துங்க, அவனை சிந்திக்க வைங்க. ஓ, இந்த வசனத்தின் அடிப்படையில் உன் பேச்சு தப்பு தம்பி, இந்த வார்த்தையின் அடிப்படையில் நீ ரட்சிப்படைய முடியாமல் போயிடுவ பாரு, பேரண்ட்ஸை கணம் பண்ணு, இப்படி வார்த்தைகள் சொல்லுது பாரு, இப்படி செஞ்சேன்னா ஆண்டவருக்கு பிடிக்கும். இப்படி மேற்கோள் காட்டிட்டே வாங்க. இந்த கோலாலையும் இந்த தடியினாலும் பிள்ளைகள் அடிங்க, டெய்லி காயப்பட மாட்டான். அவனை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம் பிரியமான அன்பு சகோதர சகோதரி. அது மாத்திரமல்ல, இப்போ இந்த கோலும் தடியையும் கடந்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் ரொம்ப கவலைப்படுறாங்க, ஜாஸ்தி கவலைப்படுறாங்க. மனசாட்சியை தொட்டு யோசிங்க. நமது பிள்ளைகள் இன்னைக்கு படிக்க வைக்கிறோம், பெரிய பெரிய படிப்பு, உடன்படிக்கை பண்ண பசங்களும் 2 டிகிரி 3 டிகிரி, திடீர்னு உடன்படிக்கை பண்ணிட்டு போய் ஃபாரின்ல செட்டில் ஆகிறவங்களாம் இருக்கிறாங்க வருமானத்திற்காக. இது எழுதி வச்சுக்கங்க, அர்ப்பணிப்பை நிறைவேற்றுவதற்கான சரியான பாதை அல்ல, பணங்காசு சம்பாதிப்பதற்கான ஒரு ரூட்டு.
ஸோ அவங்களும் ஆபத்துக்குள்ளே போகிறாங்க. அவங்களை சார்ந்தவங்களும் அந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதத்தை அடைய முடியாது. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சகோதரர் ரசல் அவருடைய கருத்து என்னங்க? மினிமம் 10th. அது அமெரிக்கன் மைண்டில் அவர் எழுதினாருன்னே வச்சுக்கோங்க. இந்தியன் மைண்டில் யோசிங்க 12th. கல்லூரி படிப்பை பிரதர் அங்கீகரிக்கிறதே இல்லைங்க. கல்லூரி படிப்பு ஒரு டிகிரி கட்டாயம் வேணும் அப்படிங்கிறது உலக கவர்ச்சி. வேதத்தை வாசிக்க தியானிக்க உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தீங்களா? நீங்கள் பாக்கியவான்கள். ராஜ்யத்தில் எது நிரந்தரம்? உங்கள் குழந்தைகள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும்னா வக்கீலா, டாக்டரா? ஏன் அப்படின்னா மருத்துவமனையே இருக்க போகிறது இல்லைங்க. யுகாயுகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் கோர்ட்டுக்கு கேஸு வேலையே இல்லைங்க. எப்பேற்பட்ட படிப்பை உங்கள் பிள்ளைகளுக்கு இன்றைக்கி 3 டிகிரி 4 டிகிரி பெருமைக்கு போட்டாலும் மகாபத்திரத்தோட எல்லா காலேஜும் க்ளோஸு, எல்லா டிகிரியும் க்ளோஸு, எந்த பட்டப்படி படித்தாலும் எல்லாம் வேஸ்ட்டு. இப்போ நம்ம பிள்ளைகள் எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஜாப் வேணுங்கிற ஆசை நமக்கு இருக்குமா இல்லைங்களா? இருக்கா இல்லைங்களா? எல்லாருக்குமே. சத்தியத்தில் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாருடைய மனசில் இருக்கிற ஒரு சுயநலம் என்ன தெரியுங்களா? எப்படியாவது முயற்சி பண்ணி என் பையனை அந்த கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ள தள்ளி, வார்த்தையை என்ன சொல்கிறோம் பாருங்க, தள்ளி விட்டுறணும். நம்மளே ஒத்துக்கிறோம் பார்த்தீங்களா? தள்ளி விட்டுறோமா? எவ்வளவாவது கஷ்டப்பட்டு லஞ்சம் கொடுக்க வேண்டியது வருமா இல்லைங்களா? லஞ்சம் வாங்க வேண்டியது வருமா இல்லைங்களா? சரி, நம்மளுடைய மேலதிகாரி நம்மளை வேலை செய்ய விட்டுருவானா சுத்தமா கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ள? நமக்கு கீழே இருக்கிறவன் விட்டுருவானா? இந்த கவர்மெண்ட் ஜாப் பிள்ளைகளுக்கு கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னா கரைபடியக்கூடிய கரங்களை தான் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஏற்படுத்தி கொடுப்பீங்க. களங்கம் இல்லாத கரங்களுக்கு பிள்ளைகளை சொந்தக்காரங்களை ஆக்கவே முடியாது. உண்மையான கவர்மெண்ட் ஜாப் பிள்ளைகளுக்கு எங்க தெரியுமா இருக்கு? 1000 ஆண்டுல. முற்பிதாக்கள் ரிசரக்ஷன்ல வரும்போது உங்க பிள்ளைகளையும் என்னுடைய பிள்ளைகளையும் தேடுவாங்களாம். நாகர்கோயிலா அங்க இருக்கிற பைபிள் ஸ்டூடெண்ட் யாரு, எத்தனை பிள்ளைங்க அவங்களுக்கு இருந்தாங்க? மதுரையா எத்தனை கப்பிள்ஸ் இங்க இருந்தாங்க ட்ரூத்ல? அவங்க பிள்ளைங்க பேர் லிஸ்ட் பூரா எடுங்க. சென்னையா எத்தனை பரிசுத்தவான்கள் ஓட்டத்தை ஓடி முடிச்சாங்க? சர்வே பண்ணுங்க. மோசே வந்து நிற்பார், நாகர்கோயில் இருக்கிறவங்களாம் கலெக்ட் பண்ணி இங்கே நீ போய் கிளாஸ் எடுங்கன்னுமே. உயிர்த்தெழுதலில் வந்துட்டு இருக்கிற ஜனங்களுக்கு பூரா இவங்க தான் சேனை வீரர்கள். யாரு? நம்ம பிள்ளைங்க, ஆணு பெண்ணு யாராவனாலும் இருக்கட்டும். பைபிளை எப்படி போதிக்கணும், வேத வார்த்தைகள் எவ்வளோ கவனமாக இருக்கணும், இதுக்கு உனக்கு உலக கல்வி போதும். எத்தனை பேரண்ட் இன்னைக்கு ஊட்டுறோம்? 12th முடித்தவனையுமே எந்த காலேஜில் பத்திரம் சேர்க்கலாம்? வேற பதசங்களுக்கு ஃபோன் அடிச்சு ஆலோசனை வேறு இதில். இந்த காலேஜ் வேணாம் பிரதர், அவன் இங்கே போகும்போது அதுக்கு கஷ்டப்படுவான், சம்பளம் கம்மியாக இருக்கும். இந்த காலேஜுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு அப்ளிகேஷன் போடுங்க. இவங்க ஆலோசனை கேட்கும்போது கொடுக்குறவங்க. பிரதர் ரசலுடைய ஆலோசனை 10th தான். மிஞ்சி போனால் தொழிற்கல்வி அனுமதிங்கிறாரு. ஏன்னா ஒரு காலேஜுக்கு போய் 3 வருடம் படிக்கக்கூடிய ஒரு சாதாரணமாக ஒரு டிகிரி முடிச்சுட்டு வர்ற குழந்தை கெட்டு போகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குங்கிறாரு. ஒரு பொண்ணோ ஆணோ கெட்டு போகிற இடம் காலேஜ்னு சொல்கிறாரு. எத்தனை பேரால் ஏற்றுக்கொள்ள முடியும்? எல்லா தீமையும் நடைபெறுகின்ற இடம் காலேஜுங்கிறார். ஆனால் தொழிற்கல்வி அப்படி அல்ல. அவன் வரும்பொழுது ஒரு அனுபவஸ்தனாக வெளியே வருகிறான். உண்மையா இல்லைங்களா? அப்போ படிப்பு விஷயத்தில் கூட ராஜ்யத்திற்கு ஏற்ற பேரண்ட் முதல்ல இருந்தால் தான் ராஜ்யத்திற்கு ஏற்ற பிள்ளைகளை உலகத்துக்கு உருவாக்கி தர முடியும். அப்போ எல்லா வெற்றியும் தோல்வியும் யார் கையில் இருக்கு? நம்ம கையில் தான் இருக்கு இல்லைங்களா? இந்த இப்படிப்பட்ட ஒரு குழந்தைகளுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். ஏசாயா 54:13. ஏசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். எப்படி போதிக்கப்பட்டிருப்பாங்க? கர்த்தர் வந்து நேரடியா உட்கார்ந்து டீச் பண்ணுவாரா? உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பது சத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவியினுடைய குழந்தைகளுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்த வசனம். யார் போதிக்கணும்? இப்போ கர்த்தரால் போதிக்கிறது யாருடைய வேலை? அந்த காலகட்டத்தில் நாங்கள் இன்னைக்கு அமர்ந்திருக்கிறோம். எல்லாரும் பிள்ளைகளுக்கு சீரியஸ்னஸான விஷயங்களை உணர்த்துங்க. வர இருக்கிற ராஜ்யம், அதற்கு முன்னாடி தற்கால பூமி, இடம் மாறப்போகிறது. சீக்கிரத்தில் 4 தூண்களும் விழுக போகுது. சீரியஸாக கேட்பான், சொல்லி பாருங்க உட்காந்து. 5 வயசு குழந்தை கூட கை கட்டி கேட்கும். சீக்கிரத்தில் மகாபத்திரம் பூமியின் மேலே வரப்போகுது தம்பி. 4 தூண்கள் மேலே மிகப்பெரிய உபத்திரவம் நடக்க போகுது. நீ கர்த்தருடைய பிள்ளையா, வர இருக்கிற ராஜ்யத்தில் உன்னுடைய சேவை என்னவாக இருக்கணும்? இந்த அழிவோட அழிவா பூமிக்குள்ள போக விரும்புறியா? முற்பிதாக்களோட சேர்ந்து ஊழியம் பார்க்க விரும்புறியா? தேவன் உன்னை பயன்படுத்தணுங்கிற உனக்கு ஆசை இருக்கா? டெய்லி விதைங்க பிள்ளைகள்கிட்ட மனசுல. உங்க ரட்சிப்பு பிள்ளைகளுடைய ரட்சிப்புல தான் இருக்கு. பிள்ளைகளை வீட்டில் வச்சிருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் பிள்ளைகளை நேர்த்தியா வளர்த்துட்டீங்கன்னா தான் ராஜ்யத்தில் அத்தனை ஜனங்களுக்கு நாம டீச்சரா இருக்க முடியும். யோசிச்சு பாருங்க,
1000 ஆண்டு அரசாட்சியில் இப்பவே தகுதியாக்கக்கூடிய சிறுமந்தைக்கு என்ன ஜாபுங்க? கர்த்தரோட சேர்ந்து சிறுமந்தை இணைந்தவர்களாக ராஜ்யத்தில் உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஜனங்களுக்கு என்ன செய்ய போறாங்க? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் அடைவதற்கு நம்மலாம் டீச்சர்ஸுங்க. கரெக்டுங்களா? இப்போ டீச்சர்ஸுங்களுடைய அந்த ட்ரைனிங் பீரியட் எது? உயிர்த்தெழுந்து வர்ற கோடான கோடி ஜனங்களுக்கு தாயா இருக்க போறோம், தகப்பனா இருக்க போறோம் இல்லைங்களா? நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, ரெபெக்காளை வாழ்த்தின வாழ்த்து. இப்போ அதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிருஷ்டியை 2 சிருஷ்டியை தேவனுக்கு நேராக நம்மளால வழிநடத்த முடியலை அப்படின்னா கோடி கோடி ஜனங்களுக்கு எப்படி நீங்கள் நானும் சத்தியத்தை கற்றுக் கொடுக்க தகுதியானவர்கள் என்று நிரூபிக்க முடியும்? கவனிச்சிங்களா? விஷயம் ரொம்ப சீரியஸாக இருக்குங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இதுக்காக குழந்தை இல்லாதவங்க நீங்கள் வருத்தப்படவே கூடாது. பிரதர், அப்போ நாங்கள் எங்கள் ரட்சிப்புக்கான விஷயத்தை எப்படி பார்க்கறது? தேவன் அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு வாய்ப்பு வச்சிருப்பார். வரப்போகிற ராஜ்யத்தில் கோடான கோடி குழந்தைகளை தேவன் உங்களுக்கு தரப்போறாரு. அவங்கள சத்திய பாதையில் நடத்தக்கூடிய வேலை செய்யுங்க. இப்போ உங்களால் முடிஞ்ச வேலைகளை நீங்கள் செய்யுங்க. இதை குறித்து வருத்தப்படவே கூடாது. ஏன்னா குழந்தைகளை இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான வேலை. அதை பெற்றுக்கொண்ட கப்பிள்ஸுக்கு ரொம்ப கஷ்டம். அது இல்லாதவங்க இன்னும் தேவனுக்கு என்ன பண்ணலாம்? நன்றி சொல்லலாம். அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்து வரும் பொழுது தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் என்ற ஒரு டாபிக் இருக்குது, ஒரு பாடம் இருக்குது. அதில் தான் பேசுகிறாரு. நிறைய முற்பிதாக்கள் நமக்கு பேர் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் வரும் பொழுது இந்த முற்பிதாக்களோடு சேர்ந்து பூமியை ஆளுகை செய்யக்கூடிய வேலையில் சத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புது சிஷ்யனுடைய பிள்ளைகளும் இடம்பெறுவாங்களாம். அப்போது உண்மையாகவே வர இருக்கிற ராஜ்யத்தை பிலீவ் பண்ணுறோமா? நம்ம 1000 ஆண்டு தொடங்கிருச்சுன்னு நம்புகிறோமா? வரப்போகிறது சபை முடிவு, அதுக்கப்புறம் மகா உபத்திரவம், அதை தொடர்ந்து முற்பிதாக்களுடைய உயிர்த்தெழுதல், கண்ணுக்கு தெரிகிற பாகம் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே 100% நம்ம பிலீவ் பண்ணக்கூடியவங்களா இருந்தோம்னா உண்மைக்குரிய காரியங்களை நம்ம ஜாஸ்தி வேறுன்றவே மாட்டோம். பேதுரு என்ன சொல்கிறாரு? கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானமும் பூமியும் மடமடவென்று அகன்று போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறவைகளாக இருக்க நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்கணும், உங்களை நீங்களே கேளுங்கிறார். எல்லாம் அழிஞ்சு போகும்னு தெரியுதுல்லையே நமக்கு. இப்போ திடீர்னு இஸ்ரேல் மேலே யுத்தம், காசா மேலே யுத்தம்னு கேள்விப்படும் போது அடிவயிறு கலக்குதா இல்லைங்களா? ரொம்ப கிட்டக்க நெருங்கிட்டோமோன்னு யோசிக்க தோணுது. அவ்வளோதான். எல்லா நாடுகளும் நீ குறி வைக்க ஆரம்பிச்சுன்னா எருசலேம் தத்தளிப்பின் பாத்திரமா ஆயிடுச்சுங்கிறது நமக்கு நம்பிக்கை வரும் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோங்கிறத யோசிக்கணும். அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இந்த பாடத்தினுடைய பிரதான நோக்கம் என்ன தெரியுங்களா? இந்த பாடத்தை தலைப்பாக எடுத்துக்கொண்டதனுடைய நோக்கம், நிறைய பிரதர் சிஸ்டர்ஸுங்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளை பற்றி தாங்க கவலையே. பிரதர், நாங்கள் போயிடுறோம், நம்ம சபையாயிருவோம், நம்ம பிள்ளைங்க என்ன பண்ண போகிறாங்க மகாபத்திரத்தில், பெரிய கவலை. நம்ம போயிடுவோம் பிரதர், பிள்ளைங்க என்ன கஷ்டப்பட போகிறாங்க. வேத வசனங்களை உள்ளத்தில் விதைச்சிக்கிட்டே வாங்க. நம்மளை பாதுகாத்த தேவன் நம்மளுடைய பிள்ளைகளை பாதுகாக்க மாட்டாரா? அப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு வாக்குத்தத்தம் தான் சங்கீதம் 37:25. சங்கீதம் 37:25. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. நல்லா கவனிங்க. உலகத்தில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு பஞ்சம் மகாபத்திரத்தில். எண்ணெய் இல்லை, பருப்பு இல்லை, அரிசி இல்லை, எந்த ஃபுட்டும் இல்லை, பழங்கள் இல்லை, யாருமே இல்லை. நம்ம பிள்ளைகளை தேவன் அப்படி விட மாட்டேங்கிறார் பாரு. யாருக்கான வாக்குத்தத்தம் இது? நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து பயபக்தியோட குழந்தைகளை பெற்று வளர்த்து ராஜ்ய சேவைக்கென்று தயார்படுத்தணும் அப்படின்னா மகாபத்திரவத்தின் நாட்களில் யாருக்கு ஆகாரம் இல்லாமல் போனாலும், யார் ஜீவன் தப்புனாலும் நம்ம பிள்ளைங்க காப்பாற்றப்படுவாங்க. யார் ஜீவன் இழந்து போனாலும் நம்ம பிள்ளைங்க பராமரிக்கப்படுவாங்க. இன்னும் சொல்ல போனா மரணத்தை காணாமல் ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்கள் நமது பிள்ளைங்க. எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? சத்தியத்தை விதைச்சு வளர்த்து பாருங்க. உண்மையான ராஜ்யத்தின் புத்திரர்களாக நீங்கள் உலகத்துக்கு பிள்ளைங்களை ஆயத்தப்படுத்தியிருந்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க தான் வர இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்துக்கு நோவா குடும்பம் மாதிரி விட்னஸாக இருக்க போகிறாங்க. இந்த உலகம் அழியுது, அடுத்த உலகம் தொடங்குது. நோவா குடும்பம் 8 பேர் மாத்திரம் தப்பிச்சதுக்கு என்ன காரணம்னா அவங்களுடைய உடலில் தேவதூதர்களுடைய ரத்தம் இல்லை. இந்த மாதிரி இந்த உலகத்தின் கரைகளால் அசுத்தமாகாதபடிக்கு நமது பிள்ளைகளை வளர்த்தோம்னா அப்படியே கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்துக்கு அவங்க டிராவல் ஆவாங்க, மரணத்தை காணாதபடிக்கு. இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு. அது மாத்திரம் பாருங்க, விசேஷத்தை இறுதியான வாக்குத்தத்தம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3:10. வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 10 வசனம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை
நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஆமாம், அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்திற்கு 2 பார்ட் இருக்கு. ஒரு பாகம் இப்போ நம்ம இருக்கிற காலகட்டம், சபைக்குள்ள கடுமையான சோதனைகள்லாம் போகுதுங்களா, ஆல்ரெடி இந்த சோதனை நேரத்தில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம் ஒரு பகுதி. ஆனால் வரப்போகிற மிகப்பெரிய ட்ரபிள் டைம் இருக்கு இல்லைங்களா, இதில் நாம் இந்த நாட்களில் உண்மையாகவே தேவனுக்கு பிரியமாக நேர்மையாக நடந்து நம்ம கரங்களில் கொடுக்கப்பட்ட பூலோக கடமைகளில் குறிப்பாக குழந்தை வளர்ப்பு காரியங்களில் நேர்த்தியாக இருந்தோம் அப்படின்னா, நல்ல ஒழுக்கங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து நேரத்தை வீணடிக்காமல் இது சரி இது தவறு, இது உன்னை ரட்சிப்புக்கு வழி நடத்தும், இது ஆபத்து, இப்படின்லாம் பிள்ளைகளை நேர்த்தியான பாதையில் வழி நடத்தணும்னா நமக்கு பிறகு வர இருக்கிற சோதனை காலமாகிய மகா உபத்திரவத்தில் நமது பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவாங்க. நீங்கள் கட்டி வச்சிருக்கிற வீடோ பேங்க் பேலன்ஸோ பொண்ணோ பொருளோ 100% எழுதி வச்சுக்கோங்க, நம்ம பிள்ளைகளை விடுவிக்கவே விடுவிக்காது. ஏன்னா சபை முடிஞ்ச பிறகு எல்லாமே திவாலாகும், பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும், மதம் சமுதாயம் அரசியல் எல்லாம் காலியாகும் போது இன்னைக்கு மகாபத்திரத்தில் நம்ம பிள்ளைங்க மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காகவே ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். நம்ம மகாபத்திரத்தில் மாட்டிக்குவோங்க, புரியுதுங்களா? பிள்ளைகளுக்காக மகாபத்திரத்துக்கு ஓடி ஓடி சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தால் நாம் எங்கே இருக்க போகிறோங்கிறது பெரிய கேள்வியாக தான் இல்லைங்களா? எனவே நம்ம மகாபத்திரத்திலிருந்து பிள்ளைகளை பாதுகாக்கிறதா இருக்க வேண்டாம். இந்த ராஜ்ய சேவைக்கு நம்மையும் ஆயத்தப்படுத்துவோம், பிள்ளைகளையும் தகுதிப்படுத்துவோம். வர இருக்கிற சோதனை காலத்தில் தேவன் நம்மை துணை நின்று நம்மையும் நம்மளுடைய பிள்ளைகளையும் பாதுகாப்பார். அதற்கு பிறகு பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்னு சகோதரர் ஒரு இடத்துல குறிப்பிடுறார். முற்பிதாக்களோட வேலைகள் எல்லாம் முடிச்ச பிறகு நம்ம பிள்ளைகளுக்கும் ஆவிக்குரிய தளத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது ஒரு கருத்தாக கூட கொடுத்துருக்கிறார். நம்ம பிள்ளைங்களாம் நம்ம கூட பரலோகம் வரமாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட எல்லாருக்கும் சுயநலமாக இருந்துட்டு இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு கூட உறுதிப்பட அதை சொல்ல முடியாது. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, முற்பிதாக்களோடு 1000 இயர் கம்ப்ளீட் ஆன பிறகு முற்பிதாக்களை தேவன் பூமியில் வைக்க மாட்டார், அவங்களுக்கு ஒரு ஆவியின் சரீரம் கொடுத்து ஒரு ஆசீர்வாதத்தில் மறுபடியும் அவங்க ஆவிக்குரிய தளத்துக்கு போவாங்க. அது சபை வாய்ப்பு மாதிரி அழியாமை கிடையாது, திரள் கூட்டத்தினுடைய லெவலும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு மேன்மையான இடத்தை தேவன் வச்சிருக்கிறார். அவரோடு வேலையை முடிக்கிற நமது பிள்ளைகளுக்கும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்தை சகோதரன் கொடுத்திருக்கிறார். இவ்விதமாக தேவனுடைய ராஜ்ய சேவைக்கு நமது பிள்ளைகளை தகுதியாக்குவதற்கு, நாம் முதலாவது ராஜ்யத்தின் பங்குதாரர்களாக இருப்பதற்கு தேவன் தாமே நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்து வழிநடத்துவாராக. வசனங்களை பொறுமையுடன் கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தேவனுடைய பிரதான கிருபையினாலே மறுபடியும் ஒரு அருமையான சத்தியத்தை கேட்க தேவன் கிருபை செய்தார். அதற்கு தேவனுக்கு நம்ம ரட்சகர் மூலமாக நன்றிகள் எடுத்துக்கொள்வோம். நீதிமான்களின் குழந்தை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை கேட்க தேவன் கிருபை செய்திருக்கிறாங்க. பாருங்க, நீதிமான்களுடைய குழந்தைகளுக்கு கூட ஒரு அருமையான வாய்ப்பு, அவர்கள் மரணத்தை காணாதபடிக்கு எங்கே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்க்குறோம், எங்கே 1000 வருட அரசாட்சியில் கிறிஸ்துவோட பூமிக்குரிய ஒரு சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிறது கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட ஒரு நீதிமானுடைய குழந்தை, ஒரு நீதிமானுடைய குடும்பம் இருந்தது. யார் எடுக்கலாம்? நான் மனசில் நினைக்கிறது, நீங்கள் நினைக்கிறது நோவா, நான் நோவா நினைக்கலையே. ஆபிரகாம் ஒரு நீதிமான், தேவன் மேல் விசுவாசமாய் இருந்தார், தேவனையே நம்பி எல்லாவற்றையும் நடப்பித்து வரார். அது நிமித்தம் அவருடைய விளைவு மனைவி கீழ்ப்படுகிறாங்க, பிள்ளை கீழ்ப்படுகிறது. பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே, சொல்ல தேவன் நீதிமானுடைய பிள்ளைகளும் மனைவி இப்படிதான் இருப்பாங்க. அவர் உண்மையிலே நீதிமானா இருந்தால் தேவனுடைய வெள்ளி வேஷமான நீதிமான் இருக்கும் சொன்னாங்க. வீட்டில் போனால் ஒரு வேஷம், நம்ம சபைக்கு வந்தால் ஒரு வேஷம், அப்படி இல்லை. உண்மையிலே தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் தேவனுடைய சமூகத்தில் தேவன் சொல்லுகிற விஷயத்தை அப்படியே நான் கீழ்மட நடந்துகிறேன் அப்படின்னு சொல்லுகிற மனைவி, ஆபிரகாமுடைய மனைவி சாராள் அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. அவங்க எங்கெல்லாம் போனாங்களோ கூடயே யாரும் போறா?
என்ன சொல்லியிருக்கலாமே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னய்யா நான் உங்களை விட்டுட்டு எல்லாம் விட்டுட்டு தான் வந்தேன், இங்கே போகிற இடமெல்லாம் என்னை கூப்பிட்டு போகிறீங்களே அப்படின்னு எங்கேயாவது முறுமுத்தாங்களா? வேதத்தில் இருக்குதா? இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, பிள்ளை பெற்றாங்க, நீதிமானுடைய குழந்தை ஈசாக்கு அப்படியே ஒரு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை. அப்பா சொல்கிறதுக்கு அப்படியே கீழ்ப்படுறாரு. என்ன தேவனே, அவங்க ஜீவன் தான் தரணும், கொடுத்துருக்கேன் அப்பா, நீங்கள் சொன்னால் நான் செய்கிறேன். பாருங்கள், இதுதான் நீதிமானுடைய குடும்பம். இப்படித்தான் தேவனுடைய சமூகத்தில் நம்ம இருக்கணும். நம்ம இருந்தோமானால் நம்மை பார்த்து நம்ம குழந்தைகள் கற்றுக்கொள்ளும். நான் வீட்டில் யானாதானு, நான் வீட்டில் எப்படியோ ஒரு வாழ்க்கை அப்படி இருந்தோம்னா பிள்ளைகளும் நம்மளை பார்த்து என்னதை அதை தான் கற்றுக்கொள்ளும். அதுதான் பிரதர் அருமையாக நமக்கு இன்றைக்கி வசனத்தில் தெளிவுபடுத்தியிருந்தாங்க. ஒரு நீதிமானுடைய குழந்தை பிறக்கும்போது எப்படி பிறக்கிறது, அந்த குழந்தை பிறக்கும்போது கூட வசனங்களையே நாம் பேசி கொண்டிருக்கும்போது அது காதார இன்றைக்கி பாருங்கள், உலகத்தில் ஒரு குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக கையில் வளையல்லாம் போட்டிருக்காங்க. எதுக்கா? அந்த வளையலுடைய சத்தத்தில் மியூசிக்காக கேட்டு அது ஒரு சந்தோஷமான ஒரு மன மகிழ்ச்சியில் இருக்குதுன்னு இப்படியெல்லாம் விசுவாசிக்கிறாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் கருவில் இருந்தபோதே தேவனுடைய குழந்தைகளுக்கு என்ன கொடுக்க வேண்டியிருக்கு? நீதிமானுடைய பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை நாம் கொடுப்போமானால் அது தேவனுடைய சாட்சியான ஒரு குழந்தையாக இருக்கும். உண்மை, மாற்றமே கிடையாது. ஆகவே அன்புக்குரியவர்கள், அருமையான ஒரு சத்தியத்தை, காலத்துக்கேற்ற சத்தியம், குடும்பத்திற்கு தேவையான ஒரு உபதேசத்தை இன்றைக்கு நம்முடைய அன்பு சகோதரர் மூலமாக நம்ம வெளிப்படுத்த தேவன் கிருபை செய்தாங்க. அதுக்கு தேவனுக்கு நம்ம நன்றிகளை, கற்றுத்தந்த சத்தியத்தை கற்றுத்தந்த சகோதருக்கு கூட நன்றிகளை உரித்தாக்கி கொள்கிறோம். இந்த நோட்டை மட்டும் எடுத்தாங்களா? கஷ்டம் வந்துருங்க தயவுசெய்து. இந்த கூடுகையின் நிறைவாக கூட இந்த செஷனில் கடைசியாக நம்முடைய அன்பு சகோதரர் திண்டுக்கலை சார்ந்த அன்பு சகோதரர் பவுல்ராஜ் அவர்கள் ஜபிப்பாங்க. ஜபித்து நம்ம இந்த செஷன் நிறைவு செய்ய போகிறோம். இந்த செஷன் முடிந்துட்டு ஒரு ½ டைம் இன்டர்வல், உங்களுக்கு டீ டைம் பிரேக். கரெக்டாக 12:45 மறுபடியும் நம்ம இங்கே கூடுறோம். 12:45 to 2 மணி வரை அடுத்த சப்ஜெக்ட். 2 மணிக்கு மேலே தான் நம்ம எங்கே போகிறோம்? லஞ்சுக்கு போகிறோம். அதோட இந்த நாளுக்கான கூடுகை நிறைவு ஆகும். ஆகவே நம்முடைய அன்பு சகோதரர் பவுல்ராஜ் அவர்கள் வந்து ஜபிக்கும்படியாக மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து அன்பு செய்து வழிநடத்தி வருகின்ற அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, நன்றியுள்ள இதயத்தோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக இதோ சகோதர சகோதரிக்காக நாங்கள் கூடி உமக்கு துதி கன ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அப்பா, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரும் வானாதி வானங்களுக்கு மேலாக வீட்டிருந்து தாழ பூமியில் இருக்கிற மனுமக்களாக எங்களையும் அனுதினமும் கண்ணோக்குவராய் இருக்கிற அன்பின் பரலோக தந்தையே, மீண்டுமாக உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட வெவ்வேறு திசைகளிலிருந்து ஒருமித்த சிந்தையோடு இந்த இடத்தில் நாங்கள் வந்து கூடவும் அப்படியே சத்தியம் என்னும் ஆகாரத்தை உட்கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த அருமையான வாய்ப்புகளுக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட நீதிமானுடைய பிள்ளைகள் வளர்க்கக்கூடிய விதத்தையும் சபை கூடி வருதல் என்ற ஒரு தலைப்பின் கீழாகவும் சத்திய வார்த்தையை கேட்கும்படியாகவும், அப்பா, இந்த கேட்ட வார்த்தைகளிலிருந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்களை அபியாசப்படுத்தி பார்க்க எங்களுக்கு தேவையான பரிசுத்த ஆவியின் வழிநடத்தி தரும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்நேரம் வரைக்கும் எங்களோடு இருந்து உடைய பிரசன்னம் வழிநடத்தின விதத்துக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்தும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழிநடத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தின் மூலமாக இந்த ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்களுக்கெல்லாம் ஜீவனை தந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.